வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை நகராத நிழல் ஒன்று. இது கிரைம் இன்வெஸ்டிகேஷன் நாவல். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. ஆட்டோ பின்னால் எழுதப்பட்ட வாசகம். ஜாதிக்கு ஒரு கொடி பறந்ததால் நம் தேசிய கொடியின் நிறங்கள் மறந்தே போயிற்று. காஞ்சனாவின் கன்னத்தை இடது கை விரல்களால் மெல்ல தட்டிவிட்டு சுட்கேஸை எடுத்துக்கொண்டான் பீட்டர். நான் கிளம்பட்டுமா காஞ்சனா? காஞ்சனாவின் ரோஜா நிற முகம் லேசாக வாடியிருக்க கண்கள் கலங்கியிருந்தன. ட்ரெயின் எத்தனை மணிக்கு? சரியா 2 மணிக்கு. பகல்ல ட்ரெயின் கிடையாதா? ஒவ்வொரு தடவையும் வெளியூர் போகும்பொழுது இந்த மிட் நைட் ட்ரெயினில் தானே போறீங்க. என்ன செய்யறது காஞ்சனா, இந்த ஒரு ட்ரெயின் தான் ஸ்ட்ரெயிட் ட்ரெயின். பகல் நேரத்து ட்ரெயின்ஸில் போனால் திருவனந்தபுரம் போய் இன்னொரு ட்ரெயின் மாறணும். எத்தனை நாள் டூர்? 1 வாரம் தானே. சொல்ல முடியாது, வேலை முடியலனா டூரை கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும். என்னங்க? கொஞ்சலாய் பீட்டரின் சட்டைக்காலரை பிடித்து அவன் தலையை இழுத்து தன் நெற்றியோடு அவனுடைய நெற்றியை மோதவிட்டாள். இந்த மெடிக்கல் ரெப் வேலையை விட்டுடு, நீங்க வேற வேலையை தேடிக்க முடியாதா? ஏன், இந்த வேலைக்கு என்ன? மாசத்துல 20 நாள் வெளியூர் போயிடுறீங்க, என்னால வீட்டுல தனியா இருக்க முடியல. பீட்டர் அவளுடைய கன்னத்தை தட்டினான். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, வேற ஒரு கம்பெனில வேலைக்கு சொல்லி வச்சிருக்கேன். அந்த வேலை கிடைச்சிட்டா வெளியூர் பயணமே கிடையாது. நிஜமா? நிஜமோ நிஜம். பீட்டர் சொல்லிக்கொண்டே வாசலில் நின்றிருந்த ஆட்டோவை நோக்கி போனான். டூரிலிருந்து திரும்பும்பொழுது உனக்கு என்ன வாங்கி வரட்டும்? நீங்க சீக்கிரம் வந்தா போதும். வந்துடுறேன். எனக்கு மட்டும் உன்னை பிரிஞ்சு இருக்க ஆசையா என்ன? ஆட்டோவில் ஏறி பீட்டர் கையசைக்க ஆட்டோ புறப்பட்டது. ஆட்டோ தெருமுனையில் சென்று மறையும் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்த காஞ்சனா கதவை சாத்தி தாழிட்டு கொண்டு உள்ளே போனாள். சுவர் கடிகாரத்தில் நேரம் பார்த்தாள். மணி 12:35. சமையலறைக்கு பக்கத்தில் ஒரு போர்வைக்குள் சுருண்டு படுத்தபடி தூங்கிக் கொண்டிருந்த வேலைக்காரி பூங்காவனம் சத்தம் கேட்டு கொட்டாவியோடு எழுந்து உட்கார்ந்தாள். ஐயா ரயிலுக்கு கிளம்பிட்டாராமா? மணி என்னம்மா? 12:30. பூங்காவனம் மறுபடியும் ஒரு நீளமான கொட்டாவியோடு போர்வைக்குள் நுழைந்துவிட காஞ்சனா தன்னுடைய படுக்கை அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டாள். மின்விசையை சுழல வைத்துவிட்டு படுக்கைக்கு சாய்ந்தாள். டெலிபோன் கூப்பிட்டது. இந்நேரத்துக்கு யார்? ரிசீவரை எடுத்தாள். ஹலோ, மிஸ்டர் பீட்டர் வீடு தானே? ஆமா. அவர் வீட்டில் இருக்காரா? இல்லை. நீங்க யாரு? நான் பாலச்சந்திரன், அவரோட ஆஃபீஸ் கொலீக். ஓ, நீங்களா? உங்களை பற்றி அவர் நிறைய சொல்லியிருக்கார். அவர் இப்போ தான் ஆஃபீஸ் விஷயமா டூர் கிளம்பி போனார். ரயில்வே ஸ்டேஷனுக்கு தானே? ஆமாம். ட்ரெயின் எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு. மும்பை திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் தானே? ஆமாம். சரி, நான் ஸ்டேஷனில் போய் பார்த்துக்கிறேன். ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம், ஆஃபீஸ் விஷயமா அவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஸ்டேஷனுக்கு அவர் கிளம்பி போய் எவ்வளோ நேரம் இருக்கும்? இப்போ தான் ஆட்டோவில் புறப்பட்டு போனார். இன்னும் ஸ்டேஷன் கூட போய் சேர்ந்திருக்க மாட்டார். ஓகே, பீட்டரை நான் ஸ்டேஷனில் மீட் பண்ணிக்கிறேன். மறுமொழியில் பாலச்சந்திரன் ரிசீவரை வைத்துவிட காஞ்சனாவும் ரிசீவரை வைத்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டாள். மனசு பூராவும் ஒரு வெறுமை பரவியது. என்ன வாழ்க்கை இது? மாதத்தில் 20 நாள் ஊர் ஊராய் அலைகிற உத்தியோகம், வீட்டில் இருக்கிற 10 நாளும் ஆபீஸ் ஃபைல்களை பார்க்கிற எக்ஸ்ட்ரா வேலை. வெளியே வேலைக்காரி பூங்காவனத்தின் குரட்டை சத்தம் மெதுவான ரம்பம் போல் கேட்க ஆரம்பித்தது. காஞ்சனாவுக்கு தூக்கம் பிடிக்கவில்லை. புரண்டு புரண்டு படுத்தவளின் மனதில் பீட்டரை முதலாய் சந்தித்த நாளும், அதற்கு பிறகு அவனை தீவிரமாய் காதலித்த நாட்களும், வீட்டை பகத்தி கொண்டு 2 வருஷங்களுக்கு முன்னால் பதிவு திருமணம் செய்து கொண்ட அந்த புதன்கிழமையும் ஞாபகத்துக்கு வந்தது. பதிவு திருமணம் முடிந்ததுமே பீட்டரோடு ஈச்சநாயர் விநாயகர் கோவிலுக்கு போனதும், பீட்டர் திருநீறு பூசிக்கொண்டு விநாயகருக்கு முன்னால் தன் 2 காதுகளையும் பிடித்துக்கொண்டு தோப்புக்காரணம் போட்டதும், காஞ்சனா புளியக்குளம் அந்தோனியார் கோவிலுக்கு போய் சேலையை முக்காடு போட்டுக்கொண்டு அப்பம் சாப்பிட்டதும் அவள் மனதுக்குள் சுகமாய் நிழலாடின. நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாய் வந்து மனதுக்குள் மோதி இமைகளை கணக்க வைக்க காஞ்சனாவின் கண்கள் மெல்ல சொருகி தூக்கத்துக்கு போயின. எவ்வளோ நேரம் தெரியவில்லை. ஏதோ சத்தம் கேட்டு காஞ்சனா திடுமென்று விழித்து கொண்டாள். கழுத்தும் முகமும் வியர்த்து போயிருக்க
பயமாய் எழுந்து உட்கார்ந்தாள். சுவர் கடிகாரத்தில் மணி 1:30. அது என்ன சத்தம்? யாரோ அலறியது போல். ஒரு பெண்ணின் குரலா இல்ல ஆணின் குரலா? கட்டிலை விட்டு எழுந்த காஞ்சனா மறுபடியும் அந்த சத்தத்துக்காக காத்திருந்தாள். 5 நிமிஷம் வரைக்கும் எந்த சத்தமும் கேட்காமல் போகவே மெல்ல நடந்து அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். வேலைக்காரி பூங்காவனத்தின் குரட்டை சத்தம் இப்பொழுது மரம் அறுக்கும் பெரிய ரம்பமாய் மாறியிருந்தது. போர்வை விலகி இருக்க வாய் பிளந்து அசிங்கமாக தூங்கிக் கொண்டிருந்தாள். காஞ்சனாவின் நடை சத்தம் கேட்டதும் பூங்காவனத்தின் தலைமையில் உட்கார்ந்திருந்த ஒரு கரப்பான் பூச்சி விழுந்தெடுத்து கொண்டு ஓடி மறைந்தது. காஞ்சனா அவளை நெருங்கி குரல் கொடுத்தாள். பூங்காவனம். அந்த உசுபலுக்கு மரியாதை கொடுப்பது போல் குரட்டை 10 வினாடி நேரத்திற்கு நின்று பின் பழையபடியே தொடர்ந்தது. இவளை எழுப்ப முடியாது. பீட்டர் ஊரில் இல்லாத நேரத்தில் துணைக்கு வந்து படுத்துக்கொள்வதாக பெயர். ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தூங்க ஆரம்பித்து விட்டால் மரக்கட்டையும் இவளும் ஒன்று. காஞ்சனா மேற்கொண்டு வேலைக்காரியை எழுப்பாமல் தன்னுடைய அறையை நோக்கி போனாள். அந்த அலறல் சத்தம் கேட்டது உண்மையா இல்ல பிரமையா? பக்கத்தில் வீடுகளும் கிடையாது. காலி மனைகளில் இப்பொழுதுதான் வீடுகள் முளைக்க ஆரம்பித்திருக்கின்றன. காஞ்சனா மறுபடியும் படுக்கை அறைக்குள் நுழைந்து கட்டிலில் சாய்ந்தாள். சுவர் கடிகாரத்தில் இப்பொழுது மணி 1:35. மெல்ல கண் மூடினாள். தூக்கம் தூர போய் நின்று கொண்டது. இதயம் பயமாய் நொண்டிக் கொண்டிருக்க மூளை தீவிரமாய் அந்த அலறலை ரிவைண்ட் செய்து பார்த்தது. கேட்டது ஆண் குரலா பெண் குரலா? உண்மையில் குரல் கேட்டதா இல்ல பிரமையா? வியர்த்தபடியே யோசித்து குழம்பிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த அலறல் சத்தம் இருட்டையும் நிசப்தத்தையும் கீறிக்கொண்டு ஒரு தகரத்தில் ஆணியை வைத்து கிழித்தாற்போல் நீளமாக கேட்டது. ஒரு பெண்ணின் அலறல். அத்தியாயம் 2. ஆட்டோவுக்கு பின்னால் எழுதப்பட்ட வாசகம். உலக எண்ணிக்கையில் ஒருவனாக இருப்பதை விட உலகமே உன்னை எண்ணும் அளவுக்கு இரு. ராகம் தாளம் பல்லவி தியேட்டர்களில் நைட் ஷோ முடித்து மக்கள் படிக்கட்டுகளில் வடிந்து வாகனங்களில் நிரம்பி வெளியேறி கொண்டிருந்தார்கள். இந்த 2வது அத்தியாயத்துக்கு வேண்டிய ராகினி, வேதா, ராஜலட்சுமி, அம்பை படிகளில் இறங்கி 2 வீலர்ஸ் பார்க்கிங்கை நோக்கி நடந்தார்கள். என்னடி படம் பிடிச்சதா? போரடி. எனக்கு பிடிச்சதுப்பா. இது உன்னோட ஃபேவரட் ஹீரோ படம். பிடிக்காமல் இருக்குமா? அவனும் அவனோட முகரக்கட்டையும் க்ளோஸ்அப்ல பார்த்தா வாந்தி வர மாதிரி இருக்கு. மேக்கப் அப்படி மேக்கப் போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏய், இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. இப்படி பேசினா எனக்கு கோபம் வரும். உனக்கேண்டி கோபம் வருது? உன்னோட ஃபேவரட் ஹீரோவை நீ நேரில் பார்த்துருக்கியா? நான் பார்த்துருக்கேன். சப்பி போட்ட மாங்கொட்டை மாதிரி மூஞ்சி. ஏய் வேண்டாம் ராஜி, இவளை பாரேன். அம்ப பேசாம வாடி. அவளை எப்போ பார்த்தாலும் டீஸ் பண்ணுறதே உனக்கு வேலையா போச்சு. ராகினி, உனக்கு படம் பிடிச்சுதா? பரவாயில்ல. படத்தோட முதல் பாதி கெட்டி தயிர், இன்டர்வெலுக்கு மேல் நீர்மோர். படத்தில் கொஞ்சம் காமெடி இருக்க போய் உட்கார முடிஞ்சுது. 2 வீலர்ஸ் பார்க்கிங்கில் எல்லா வாகனங்களும் புறப்பட்டு போயிருக்க அவர்களுடைய 2 கைனடிக் ஹோண்டாக்கள் மட்டும் நின்றிருந்தன. ராஜலட்சுமியும் வேதாவும் ஸ்கூட்டர்களை ஸ்டார்ட் செய்ய 2 பில்லியன்களிலும் ராகினியும் அம்பையும் ஏறிக்கொண்டார்கள். ஸ்கூட்டர்கள் வெளியே வந்து சோடியம் வேப்பர் வெளிச்சம் நிரம்பிய ரோட்டில் வேகம் பிடித்தது. வேதா. பின்னால் அமர்ந்திருந்த அம்பை அவளுடைய தோலை தட்டினாள். என்னடி, ஒரு கோக் சாப்பிட்டுட்டு போகலாமா? வேண்டாம், லேட் ஆயிடும். ஹாஸ்டல் வார்டனுக்கு தெரியாம சினிமாவுக்கு வந்திருக்கும். வாட்ச்மேனுக்கு ஒரு பிரச்சனையே வராதபடிக்கு நேரத்திலேயே போய் சேர்ந்துருவோம். இப்பவே மணி எத்தனை தெரியுமா? எத்தனை? சரியா 1 மணி. இருக்கட்டுமே, அதனால என்ன? வேண்டாம், சொல்றதை கேளுடி. அடுத்த வாரம் செமஸ்டர். இந்நேரத்துக்கு கோக் சாப்பிட்டேனா த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும். அப்புறம் ஃபீவர் வரும். ஏற்கனவே 2 அரியர்ஸ் பாக்கி. நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? உனக்கு எத்தனை அரியர்ஸ் பாக்கின்னு நான் சொல்லட்டுமா? உன் கூட என்னால் பேச முடியாது. அதோ அந்த கடைக்கிட்ட ஸ்கூட்டர் நிறுத்துறேன். கோக்டின் வாங்கிக்க. வேதா தன் கைனடிக் ஹோண்டாவை அவினாசி ரோட்டில் வீழ்த்திருந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்பாக நிறுத்தினாள். அம்பை பில்லியனிலிருந்து கீழே குதித்து ரெஸ்டாரண்ட்டுக்குள் போய் ஒரு கோக்டினோடு வெளிப்பட்டாள். ரைட், போகலாம். பில்லியனில் ஏறி உட்கார கைனடிக் புறப்பட்டது. ஒரு வாய் கோக் அருந்துவிட்டு அம்பை தன் தோளில் தொங்கிக் கொண்டிருந்த வானடி பேக்கிலிருந்து அந்த செல்போனை எடுத்து உயிர்ப்பித்துக் கொண்டே கேட்டாள். வேதா, ஏதாவது ஒரு டெலிஃபோன் நம்பர் சொல்லு. ஆரம்பிச்சிட்டியா உன்னோட விளையாட்ட? ஹாஸ்டலில் போய் சேர்கிற வரைக்கும் பொழுது போக வேண்டாமா? ஏதாவது ஒரு நம்பர் சொல்லு.
நீயே ஏதாவது ஒரு நம்பரை டயல் பண்ணிக்கோ. சரி, இன்னைக்கு யார் மாட்டுறாங்கன்னு பார்க்கலாம். அம்பை சொல்லிக்கொண்டே இடது கையின் ஆட்காட்டி விரலால் செல்போனின் டயலில் 7 எண்களை ஒட்டி எடுத்தாள். மறுமுனையில் ரிங் போயிற்று. அரை நிமிஷ நேரத்திற்கு பிறகு ரிசீவர் எடுக்கப்பட்டு தூக்க கலக்கத்தில் ஒரு ஆண் குரல் கரகரப்பாய் கேட்டது. யாரு? அம்பை குரலை உயர்த்தினாள். ஏயா, பண்ணக்கூடாத தப்ப பண்ணிட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? மரியாதையா போய் போலீஸ்ல சரணடைஞ்சிரு. மறுமுனையில் அந்த ஆண் குரல் பரபரத்தது. உனக்கு எந்த நம்பர் வேணும்? யோ, நான் சரியான நம்பருக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கேன். மரியாதையா போலீஸ்ல போய் சரணடைஞ்சிரு. உனக்கு 1 வாரம் டைம் தரேன். போலீஸ்ல போய் பண்ணின தப்ப ஒத்துக்கோ. இல்லனா 1 வாரம் கழிச்சு நான் போலீஸ்ல போய் உன்னை பத்தி சொல்லிடுவேன். ஏய், நீ யார்? பதட்டமாய் குரல் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே செல்போனை அணைத்து விட்டாள் அம்பை. வேதா சிரித்துக்கொண்டே கேட்டாள். என்ன, ஆள் அரண்டு போயிட்டானா? பின்ன இன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த ஆளுக்கு வைகுண்ட ஏகாதசி தான். பக்கத்து கைனடிக் ஹோண்டாவில் வந்து கொண்டு இருந்த ராஜலட்சுமி வண்டியின் வேகத்தை குறைத்தபடி சொன்னாள். வேண்டாம்டி இந்த விளையாட்டு. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு விபரீதத்தில் போய் முடிஞ்சிடும். இந்த விபரீத விளையாட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருது நல்லது. அம்பை சிரித்தாள். இது ஒரு டெலிஃபோனிக் கேம், அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு த்ரில், தட்ஸ் ஆல். எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. இந்த விளையாட்டுக்கு நீ ஃபுல் ஸ்டாப் வைக்கலனா ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்க போற. நெவர் சொன்ன அம்பை செல்போனில் மறுபடியும் விரல் போன போக்கில் 7 எண்களை டயலில் அழுத்திவிட்டு போனை காதுக்கு கொடுத்தாள். ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஒரு பெண்ணின் குரல் தூக்க கலக்கத்தில் ஹலோ என்றது. அம்பை கேட்டாள். ஹலோ, உங்க கணவர் தூங்கிட்டு இருக்காரா? ஆமா, நீங்க யாரு? விமலா, விருகம் பார்க்க விமலா. விமலாவா? விமலா தான். இந்த விமலாவை உங்களுக்கு தெரியாது. அப்பாவி மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்க உங்க கணவரை எழுப்பி கேளுங்க. அவர் எல்லாத்தையும் சொல்வார். என் உடம்புல இருக்கிற அத்தனை மச்சமும் அவருக்கு மனப்பாடம். அம்பை செல்போனை அணைத்துவிட்டு கோக்கை ஒரு வாய் குடித்தாள். வேதா திரும்பி பார்த்து சொன்னாள். அம்பை, இதெல்லாம் ரொம்பவும் அதிகம். நீ விளையாட்டுக்கு பண்ற இந்த காரியம் அந்த குடும்பத்தோட சந்தோஷத்தையே சின்ன பின்னப்படுத்திடும். ஐ டோன்ட் கேர். நீ வண்டியை ஓட்டுடி. தினசரி 2 ஆம்பளைங்களோட நிம்மதியையும் துகத்தையும் கொத்துக்கறியாக்கி சிதைக்கணும்ன்றது தான் என்னோட லட்சியம். சரி சரி, உன்னோட ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணிடாத. படம் பார்த்த தலைவலியே இன்னும் போகல. கொஞ்சம் தள்ளி உட்கார். அரிசி முட்டை கணக்கா மேலே சாயாத. என்ன சொன்ன? நான் அரிசி முட்டையா? நீ லவ் பண்றியே கிஷோர், அவன் சாஞ்சா உனக்கு இலவம் பஞ்சு மூட்டை மாதிரி இருக்குமா? ஏய் வேண்டாம், கிஷோரை வம்புக்கு இழுக்காத. அப்படின்னா என்ன அரிசி முட்டைன்னு சொன்னதை வாபஸ் வாங்கு. சரி, வாபஸ். அப்படி வா வழுக்கி. அம்பை கோக்கை குடித்து முடித்துவிட்டு காலி டின்னை எறிந்தாள். ஹாஸ்டல் நெருங்கியது. கைனடிக் ஹோண்டாக்களின் இயக்கம் நின்றது. ராகினி கேட்டுக்கு பக்கத்தில் போய் ஓரத்தில் இருந்த சிறிய விக்கெட் டோரை தட்டினாள். குரலை தாழ்த்தி ஹஸ்கியாய் வாட்ச்மேன் என்று கூப்பிட்டாள். சிறிது நேரத்துக்கு பிறகு கேட் மெதுவாய் திறந்தது. கைனடிக் ஹோண்டாக்களை தள்ளிக்கொண்டு உள்ளே போனார்கள். எங்கேடி வாட்ச்மேனை காணோம்? அம்பை ஆச்சரியமா கேட்டுக்கொண்டிருக்க பக்கவாட்டிலிருந்து அந்த குரல் கேட்டது. வாட்ச்மேனுக்கு சஸ்பெண்ட் மெமோ கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டேன். 4 பேரும் திரும்பி பார்த்தார்கள். வார்டன் சாவித்திரி அம்மாள் தன் இரட்டை நாடி உடம்போடு மார்புக்கு குறுக்காக கை கட்டி நின்றிருந்தாள். அத்தியாய் 3. ஆட்டோவுக்கு பின்னால் எழுதப்பட்ட வாசகம். கடலில் மூழ்கினால் முத்து எடுக்கலாம், காதலில் மூழ்கினால் பிச்சை எடுக்கலாம். காஞ்சனா உடம்பில் மின்சாரம் பாய்ந்த மாதிரியான உணர்வில் திடுக்கிட்டு போய் எழுந்து உட்கார்ந்தாள். அந்த பெண்ணின் அலறல் இப்பொழுது பலமிழந்து போய் ஹீனமாய் கேட்டுக்கொண்டு இருந்தது. காஞ்சனா ஜன்னலை திறந்து வெளியே எட்டி பார்த்தாள். 100 மீட்டர் பொட்டல் வெளி. இருட்டில் கருப்பு பெயிண்ட் அடித்த மாதிரி தெரிய தூரத்தில் அந்த பங்களாவின் வெளிச்சமான ஜன்னல் திறந்து இருக்க ஒரு பெண்ணின் தலைமுடியை பிடித்து ஒருவன் சுவரில் மோதிக்கொண்டு இருப்பது தெரிந்தது. அந்த பங்களாவில் பாஸ்கர் என்கிற இன்ஜினியரும் அவருடைய மனைவி முல்லைக்கொடியும் கடந்த 1 வருட காலமாய் குடியிருப்பது காஞ்சனாவுக்கு தெரியும். காலை நேரங்களில் காஞ்சனாவும் பீட்டரும் வாக்கிங் போகும்பொழுது வீட்டு வாசலில் நிற்கும் அவர்களுடன் 5 நிமிடம் பேசிவிட்டு போவது உண்டு. காஞ்சனா ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பெண்ணின் அலறல் நின்று போயிருக்க பங்களா ஜன்னலில் ஒட்டி கொண்டு இருந்த வெளிச்சம் சட்டென்று காணாமல் போயிற்று. காஞ்சனா சில வினாடிகளுக்கு அப்படியே திகைத்து போய் நின்றாள். அந்த பங்களாவில் என்ன நடக்கிறது? கணவன் மனைவிக்குள் ஏதாவது சண்டையா? இல்ல வேறு யாராவது வந்து அந்த பெண் முள்ளக்கொடியை தாக்குகிறார்களா? என்ன செய்யலாம்?
நேரில் போய் பார்க்கலாமா, இல்லை இந்த விஷயத்தை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிடலாமா? ஒரு நிமிஷ நேரம் தவிப்பாய் யோசனை செய்துவிட்டு போலீஸ்க்கு தகவலை சொல்ல ரிசீவரை கையில் எடுத்து எண் 100க்கு டயல் செய்தாள். மறுமுனையில் ரிங் போய்கொண்டே இருந்தது. 5 நிமிட நேரம் முயற்சி செய்து பார்த்துவிட்டு எரிச்சலாய் ரிசீவரை வைத்தாள். வேலைக்காரி பூங்காவனத்தை எழுப்பி கூட்டிக் கொண்டு நேரில் போய் பார்க்கலாமா? வேலைக்காரி பூங்காவனம் கொரட்டையில் இப்பொழுது கீபோர்டு வாசித்துக் கொண்டிருக்க காஞ்சனா பலமா உசுப்பி எழுப்பினாள். பூங்காவனம்? அழைப்புக்கு பலனில்லை. குரட்டை அதிகமாக்கியது. கன்னத்தை தட்டினாள். ஏய், பலனில்லை. தூண் மாதிரி அசையாமல் தூங்கினாள். இவளை எழுப்ப முடியாது. மறுபடியும் டெலிபோனுக்கு வந்து 100 எண்ணை தொடர்பு கொண்டாள். ரிங் போய்கொண்டே இருந்தது. போன் அவுட் ஆஃப் ஆர்டராக இருக்கலாம். காஞ்சனா ரிசீவரை வைத்துவிட்டு மறுபடியும் ஜன்னலுக்கு வந்து அந்த பங்களாவை பார்த்தாள். பங்களா இப்பொழுது முழுமையான இருட்டில் இருந்தாலும் ஏதோ அசைவுகள் பார்வைக்கு கிடைத்தன. அங்கே ஏதோ விபரீதம். போய் பார்க்கலாமா? பயம் உடமை பிடித்து இழுத்தாலும் மனம் துணிச்சலாய் போய் பார் என்றது. காஞ்சனா மேஜையின் டிராயரை திறந்து வீட்டு சாவியை எடுத்துக்கொண்டாள். தூங்கிக் கொண்டிருந்த பூங்காவனத்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கால்களுக்கு ஸ்லீப்பரை மாட்டிக்கொண்டு வெளியே வந்து வீட்டை பூட்டிக் கொண்டு நடை போட்டாள். அந்த சிறிய நகரில் வீடுகள் தள்ளி தள்ளி காலிமனைகளுக்கு நடுவில் தன்னந்தனியாக நின்றிருந்தன. அதில் பாதி வீடுகள் கட்டி முடிக்காத வீடுகள். காஞ்சனாய் புதிதாய் போடப்பட்ட தார் ரோட்டில் வேக வேகமாக நடை போட்டு 2 நிமிஷத்தில் பங்களாவை நெருங்கினாள். ஜன்னல்களில் லேசாய் வெளிச்சம். உள்ளே ஏதோ சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. காஞ்சனா காம்பவுண்ட் சுவர் ஓரமா நடந்து திறந்திருந்த ஜன்னல் வழியே மெல்ல எட்டி பார்த்தாள். பாஸ்கர் வாஷ் பேசினில் கையை கழுவி கொண்டிருந்தான். பாஸ்கரின் மனைவி முல்லைக்கொடி சத்தமில்லாமல் கீழே விழுந்து கிடந்தாள். காஞ்சனாவுக்கு இதய துடிப்பு எகிரியது. முல்லைக்கொடி உயிரோடு இருக்கிறாளா, இல்ல செத்துவிட்டாளா? காஞ்சனா யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே பாஸ்கர் முல்லைக்கொடியை நெருங்கி அவளுடைய கால்களை பற்றி உள்ளே இருந்த வேறு ஒரு அறைக்கு இழுத்து போனான். காஞ்சனாவின் இதயத்தை பயம் கெட்டியாய் அடைத்துக் கொண்டது. முல்லைக்கொடியை பாஸ்கர் அடித்தே கொலை செய்திருக்கிறான். உடலை இங்கிருந்து வெளியே கொண்டு போய் டிஸ்போஸ் செய்வதற்குள் இந்த விஷயத்தை போலீஸ்க்கு கொண்டு போக வேண்டும். டெலிபோனை நம்பி பிரயோஜனமில்லை. இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விஷயத்தை நேரிலேயே சொல்லி போலீஸை கூட்டிக் கொண்டு வருவதுதான் உத்தமம். போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி ஓட்டமும் நடையுமாய் நடக்க ஆரம்பித்தாள் காஞ்சனா. அத்தியாயம் 4. ஆட்டோவின் பின்னால் எழுதப்பட்ட வாசகம். ஒரு பெண்ணின் பொறுமை வீட்டை கோவிலாக்கும். பொறாமையும் கோபமும் வீட்டை பாழாக்கும். வார்டன் சாவித்திரி அம்மாளை பார்த்ததும் ராகினி, வேதா, ராஜலட்சுமி, அம்பை பேச்செழுந்தவர்களாய் அப்படியே நின்றார்கள். சாவித்திரி அம்மாள் மெல்ல நடை போட்டு அந்த 4 பேரையும் நெருங்கி நின்றாள். கேட்டாள், சினிமாவுக்கு போயிட்டு வரீங்களா? 4 பேரும் தலை குனிந்தார்கள். என்ன படத்துக்கு போயிட்டு வரீங்க? வேலியை தாண்டிய வெள்ளாடுகளா? சாரி மேடம். அம்பை மெல்ல முழங்கினாள். என்ன ஒரு தைரியம் இருந்தா வாட்ச்மேனுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிருப்பீங்க. எனக்கு இன்னைக்கு பிறந்தநாள் மேடம், அதுதான் இவங்களை சினிமாவுக்கு கூட்டிட்டு போனேன். அம்பை சொல்ல வார்டனின் கோபம் தலைக்கேறியது. உனக்கு பிறந்த நாளா? ஆமா மேடம். போன மாசம் தானே உனக்கு பிறந்த நாள்னு சொல்லி சாக்லேட் கொண்டு வந்து கொடுத்த. அது வந்து பேசாத. வாயை திறந்தா ஒரே பொய் தான். நீ என்னைக்காவது ஒரு வார்த்தையாவது உண்மை பேசிருக்கியா? சாரி மேடம், இனிமே இப்படி வெளியே போக மாட்டோம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். நிஜமா? சத்தியமா மேடம். சரி, எல்லோரும் ரூமுக்கு போங்க. நகர்ந்தார்கள். சாவித்திரி அம்மாள் அம்பையின் மேல் தன்னுடைய கையை வைத்தாள். அம்பை, மேடம் என் கூட கொஞ்சம் வா சொல்லிவிட்டு சாவித்திரி அம்மாள் நடக்க ஆரம்பித்து விட அம்பை தன் 3 தோழிகளையும் ஒரு கலவர பார்வை பார்த்துவிட்டு வார்டனை பின்தொடர்ந்தாள். வராந்தாவில் 1 நிமிஷம் நடைக்கு பின் சாவித்திரி அம்மாள் தன்னுடைய அலுவலக அறைக்குள் நுழைந்து டியூப்லைட்டுக்கு உயிர் கொடுத்துவிட்டு நாற்காலியை காட்டினாள். உட்கார் அம்பை. எதுக்கு மேடம்? உட்கார் சொல்றேன். அம்பை குழப்பு பார்வை பார்த்து கொண்டே நாற்காலிக்கு தன் உடம்பை கொடுத்தாள். சாவித்திரி அம்மாள் தன் மேஜையின் இழுப்பறையை திறந்து இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்த அந்த தந்தியை எடுத்து கொடுத்தாள். உனக்கு வந்த தந்தி இது. 11 மணிக்கு வந்தது. இந்த தந்தியை கொடுக்கறதுக்காக உன்னோட ரூமுக்கு வந்தபோது தான் நீங்க 4 பேரும் சினிமாவுக்கு போயிருக்க விஷயம் வெளியே வந்தது. மேடம், இந்த தந்தி நான் பிரிச்சு பார்த்துட்டேன். உன்னோட கணவர் ரொம்பவும் சீரியஸான கண்டிஷனில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதா அவரோட ஃப்ரெண்ட் உதயகுமார் தந்தி கொடுத்திருக்கார். அத்தியாயம் 5.
ஆட்டோவின் பின்னால் எழுதப்பட்ட வாசகம். வேலையற்ற இளைஞனை, எல்லா கதவுகளும் ஒருபொழுதும் மூடப்படுவது இல்லை. ஒரு கதவு மூடினால் மற்றொரு கதவு திறந்திருக்கும். இயற்கையின் இந்த நியதியை புரிந்து கொண்டால் இரு கைகையும் தட்டி இன்பம் உன்னை கூப்பிடும். புறநகர் காவல் நிலையம், சக்தி நகர். சிவப்பு பெயிண்ட் எழுத்துக்களோடு ரோட்டோரத்தில் போர்டு தெரிய வேர்த்த முகமாய் ஸ்டேஷன் படி ஏறினாள் காஞ்சனா. ரைஃபிளை சுவரோரமாய் சாய்த்து வைத்துவிட்டு ஸ்டூலில் உட்கார்ந்து கோழி தூக்கம் போட்டுக்கொண்டு இருந்த செக்யூரிட்டி கான்ஸ்டபிள் கண் விழித்து நிமிர்ந்தார். யாரம்மா நீ? உனக்கு என்ன வேணும்? சார், நான் சக்தி நகரில் குடியிருக்கேன். ஒரு புகார் கொடுக்கணும். என்ன புகார்? நகருக்குள்ள ஒரு கொலை நடந்திருக்கு சார். கான்ஸ்டபிளின் முகத்தில் அதுவரைக்கும் முட்டிக்கொண்டு இருந்த தூக்க கலக்கம் சட்டென்று காணாமல் போயிற்று. கொலையா? யாரு கொலை பண்ணாங்க? பாஸ்கர்னு ஒருத்தர் தன்னோட மனைவி முல்லக்கொடியை. ஸ்டேஷனுக்கு உள்ளே இருந்து இன்ஸ்பெக்டர் தர்மராஜ் குரல் கொடுத்தார். யோ 366, அங்கே யார் வந்திருக்கா? ஒரு பொண்ணு சார், சக்தி நகருக்குள்ள கொலையாம். உள்ளவாமா. காஞ்சனா உள்ளே போனாள். இன்ஸ்பெக்டர் தர்மராஜ் பிரிக்கப்பட்ட ஒரு ஃபைலோடு உட்கார்ந்திருந்தார். இடது கையில் பாதி டீ நிரம்பிய கண்ணாடி டம்ளர், 50 வயதை தாண்டிய உடம்பு, பெரிதாய் நரை மீசை. சொல்லுமா, என்ன விஷயம்? சக்தி நகரில் கொலை சார் என்று ஆரம்பித்த காஞ்சனா தான் பார்த்த எல்லாவற்றையும் சொல்லி முடித்தாள். இன்ஸ்பெக்டர் தர்மராஜ் பார்த்து கொண்டிருந்த ஃபைலையும் குடித்து கொண்டிருந்த டீ டம்ளரையும் அப்படியே வைத்துவிட்டு பதட்டமாய் எழுந்தார். வாமா போலாம். உன் கூட வேற யாராவது வந்திருக்காங்களா? நான் மட்டும்தான் சார். தர்மராஜ் சுவரில் மாட்டியிருந்த ஜீப் சாவியை எடுத்துக்கொண்டார். கான்ஸ்டபிளையும் கூப்பிட்டார். 366 சார், சாராய் வெட்டிக்கு போயிருக்கிற எஸ்ஐயும் ஹெட் கான்ஸ்டபிளும் ஸ்டேஷனுக்கு வந்ததும் சக்தி நகருக்கு வர சொல்லு. எஸ் சார். தர்மராஜும் காஞ்சனாவும் ஜீப்பில் ஏறிக்கொண்டார்கள். ஜீப் ஹெட்லைட் வெளிச்சத்தை வாரி இறைத்தபடி பறந்தது. உன் பேர் என்னம்மா சொன்ன? காஞ்சனா. வீட்டில் இப்போ வேலைக்காரி மட்டும்தான் இருக்காளா? ஆமாம் சார், நான் வந்தது கூட அவளுக்கு தெரியாது. வீட்டை வெளியே பூட்டிக்கிட்டு தான் வந்தேன். பாஸ்கர் தன்னோட மனைவி முல்லக்கொடியை கொலை செய்ததை நீ நேரில் பார்த்ததா? என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயாவது சொன்னியா? இல்லை சார். பாஸ்கர் உன்னை பார்த்தானா? பார்க்கல சார். ஸோ நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தது அவனுக்கு தெரியாது? தெரியாது சார். உன்னோட கணவர் எப்போ ட்ரெயினுக்கு புறப்பட்டு போனார்? 12:30 மணி இருக்கும் சார். ஒரு பொண்ணான நீ இவ்வளோ தைரியமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தகவல் சொல்லியிருக்க. இதுக்கே உனக்கு ஒரு அவார்ட் தரலாம். அதெல்லாம் வேண்டாம் சார். அந்த பொண்ணை நினச்சா எனக்கு பாவமாக இருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணு சார். நான் வழியில் பார்க்காம போனாலும் நிறுத்தி வச்சு சிரிச்சு பேசும். அவளோட ஹஸ்பண்டும் நல்ல டைப் தான். எதனால் இப்படி நடந்துக்கிட்டாருன்னு தெரியல. சுவத்தில் அவளோட தலையை மோத வச்சே கொண்டிருக்கார் சார் அந்த மனுஷன். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர எவ்வளவோ காரணங்கள் இருக்கு. ஒரு பைசா பெறாத விஷயத்துக்கெல்லாம் புருஷன் பொண்டாட்டியை கொண்டிருக்கான். என்னோட சர்வீஸில் எத்தனையோ கொலைகளை பார்த்துட்டேன். ஜீப் சக்தி நகருக்குள் நுழைந்தது. காஞ்சனா சொன்னாள். அந்த பங்களா தான் சார். ஜீப் வாசலில் போய் பெரிதாய் சீறிக்கொண்டு நின்றது. தர்மராஜ் கீழே இறங்கி காம்பவுண்ட் கேட்டை நோக்கி போனார். கேட்டை தள்ள முயன்றார். முடியவில்லை. உட்பக்கம் பூட்டு தொங்கியது. தர்மராஜ் கையில் இருந்த லாட்டியால் கேட்டை தட்டி சத்தத்தை எழுப்ப 2 நிமிஷ நேரத்திற்கு பின்னால் போர்ட்டிகோவில் விளக்கு எரிந்தது. வெளிப்பக்க ஜன்னல் திறக்கப்பட ஒரு இளைஞனின் முகம் எட்டி பார்த்தது. காஞ்சனா மெல்லிய குரலில் சொன்னாள். சார், அவன்தான் பாஸ்கர். பாஸ்கர் குரல் கொடுத்தான். யாரு? போலீஸ். பாஸ்கர் செயற்கையாய் கொட்டாவி விட்டுக்கொண்டே முன்பக்க கதவை திறந்து கொண்டு காம்பவுண்ட் கேட்டுக்கு வந்தான். என்ன சார் இந்த நேரத்தில் என்றவன் காஞ்சனாவை பார்த்து புருவங்களை உயர்த்தினான். என்ன மேடம், ஏதாவது பிரச்சனையா? போலீஸோடு வந்திருக்கீங்க? தர்மராஜ் குறுக்கிட்டார். மிஸ்டர் பாஸ்கர், பிரச்சனையே உங்கள் வீட்டில் தான். முதல்ல கேட்டை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறீங்களா? பாஸ்கர் கேட்டை திறந்துவிட தர்மராஜும் காஞ்சனாவும் உள்ளே நுழைந்தார்கள். என்ன பிரச்சனை இன்ஸ்பெக்டர்? உங்கள் மனைவி பேர் முல்லக்கொடி தானே? ஆமாம். வீட்டில் இருக்காங்களா? இருக்காங்க. கூப்பிடுங்க. தூங்கிக்கிட்டு இருக்கா? எழுப்பி கூட்டிகிட்டு வாங்க. சாரி இன்ஸ்பெக்டர், என்னோட மனைவி முல்லக்கொடி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. அவளை எழுப்ப முடியாது. அவங்க தூங்குறாங்களா இல்லையான்னு நான் பார்க்கணும். தாராளமாக வந்து பார்க்கலாம்.
ப்ளீஸ் கெட் இன். தர்மராஜும் காஞ்சனாவும் உள்ளே நுழைய பாஸ்கர் அவர்களை கூட்டிக் கொண்டு உள்ளே போனான். 2 அறைகள் அரை இருட்டோடு வந்தன. ஓர் அறை வாசலில் போய் நின்று கொண்ட பாஸ்கர் தர்மராஜையும் காஞ்சனாவையும் ஏறிட்டான். உள்ள வந்து பாருங்க, முல்லைக்கொடி தூங்கிக்கிட்டு இருக்கா. 2 பேரும் உள்ளே நுழைந்தார்கள். காஞ்சனாவின் பார்வைக்கு அந்த காட்சி கிடைக்க இருதயமே 2ஆய் விண்டு போன உணர்வு. முல்லைக்கொடி ஒரு இரத்த மூட்டையாய் கீழே விழுந்து கிடந்தாள். காஞ்சனா வீறிட்டாள். பாத்தீங்களா சார், நான் சொன்னது உண்மைன்னு இப்போவாது நம்புறீங்களா? தர்மராஜ் கோபமாய் பாஸ்கரை பார்த்தார். பாஸ்கர், என்ன இது? இன்ஸ்பெக்டர், என்னுடைய மனைவி முல்லைக்கொடி தூங்கிட்டு இருக்குதா உங்ககிட்ட சொன்னது பொய் கிடையாது. நிரந்தர தூக்கம்னு சொல்லாம விட்டது என்னோட தப்புதான். தர்மராஜ் மௌனமாக நிற்க காஞ்சனா கொஞ்சம் கோபத்தோடும் கொஞ்சம் திகைப்போடும் அவரை பார்த்தாள். இன்ஸ்பெக்டர், இந்த ஆள் ஒரு கொலையை பண்ணிட்டு என்ன அலட்சியமா பேசிட்டு இருக்கான் பாத்தீங்களா? முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க. தர்மராஜ் பாஸ்கரை ஒரு புன்னகையோடு பார்த்தார். ஒரு கோழியை கொல்றதா இருந்தாலும் கூட மறைவான இடத்துக்கு போய் தான் அந்த காரியத்தை பண்ணுவாங்க. நீ ஏண்டானா ஒரு கொலைய லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி காஞ்சனாவுக்கு தெரியற மாதிரி பண்ணியிருக்கியே. பாஸ்கர் சிரித்தான். சாரி தர்மராஜ், அந்த வெளிப்புற ஜன்னலுக்கு கொக்கியில எப்படியோ காத்துக்கு திறந்துக்குச்சு போலிருக்கு. அதெல்லாம் ஒரு பார்வை பார்த்துக்க வேண்டாமா? நீ முல்லைக்கொடியை கொலை பண்றதை பார்த்துட்டு காஞ்சனா அவசர போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கா. நல்ல வேலையா லைன் கிடைக்கல. கிடைச்சிருந்தா உன்னோட கதி என்ன இருக்கும் தெரியுமா? அவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதை கேட்ட காஞ்சனா பயத்தில் உறைந்து போய் மெல்ல பின் வாங்கினாள். இனி இன்ஸ்பெக்டரை நம்பி பிரயோஜனம் இல்லை. நடந்த கொலைக்கு இவரும் உடந்தை. இங்கிருந்து முதலில் தப்பிக்க வேண்டும். காஞ்சனா திகிலோடு யோசித்துக் கொண்டே மெல்ல பின்வாங்க பாஸ்கர் மின்னல் பாய்ச்சலாய் பாய்ந்து வந்து அந்த அரைக்கதவை சாத்தி தாழ் போட்டான். உதட்டில் ஒரு குரூர புன்னகை. சாரி காஞ்சனா, என்ன பத்தின உண்மை தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடு ஒரு ஒன்வே டிராஃபிக். ஸோ இனி நீ வெளியே போக முடியாது. என்னோட மனைவி எந்த இடத்துக்கு போயிருக்காளோ அதே இடத்துக்கு உன்னையும் அனுப்பி வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. பாஸ்கர் பேசிக்கொண்டே போய் சுவர் அலமாரியை திறந்து கட்டை விரல் பர்மனில் இருந்த அந்த 1 மீட்டர் நீள நைலான் கயிற்றை எடுத்துக்கொண்டான். அத்தியாயம் 6. ஆட்டோ பின்னால் எழுதப்பட்ட வாசகம். முதுகுக்கு பின்னால் ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்யலாம். அது அடுத்தவரின் முதுகை தட்டி கொடுப்பதுதான். அம்பை அந்த தந்தியை பிரித்து படித்து பார்த்தாள். பின் அதை அப்படியே இடது கையால் கசக்கி பக்கத்து ஜன்னல் வழியாக வீசி எறிந்தாள். வார்டன் சாவித்திரி அம்மாள் பதட்டப்பட்டாள். என்ன அம்பை, டெலகிராம கசக்கி போட்டுட்ட? வேறு என்ன செய்ய சொல்றீங்க மேடம்? அந்த டெலகிராம கண்ணாடி ஃப்ரேம் போட்டு மாட்டி வைக்க சொல்றீங்களா? சரி, நீ எப்போ கிளம்புற? எங்க மேடம்? உன்னோட கணவரை பார்க்க போக வேண்டாமா? எதுக்கு போகணும்? அவ சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிறாராமே. இருந்தா போயிடுதா, செத்துட்டுதா 2வது தந்தி வரட்டும், ஒரு மலர் வளையம் வாங்கிட்டு போயிடுறேன். அம்பை, நீ இப்படி பேசுறது சரியில்லை. உன்னோட கணவர் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பார். அதுதான் டெலகிராம் கொடுத்துருக்காங்க. போய் பார்த்துட்டு வந்துரு. சாரி மேடம், அவர் உயிரோடு இருக்கிற வரையில் அவர் முகத்தில் முழிக்கிறதே இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்கேன். அவர் இறந்து விட்டதாக 2வது டெலகிராம் வரட்டும், உடனே கிளம்பி போக தயாராக இருக்கேன். அம்பை, நான் சொல்றத... சாரி மேடம், திஸ் இஸ் பியூர்லி மை பர்சனல் மேட்டர். இதுக்கு மேல நீங்க என்னை வற்புறுத்த மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். குரலை உயர்த்தி சொன்ன அம்பை விறுவிறுவென்று நடந்து தன்னுடைய அறைக்குள் நுழைந்தாள். வேதா, ராகினி, ராஜலட்சுமி வேறு சேலைகளுக்கு மாறி தூங்காமல் காத்திருந்தார்கள். வேதா கேட்டாள், பெருசு என்னடி சொல்லுச்சு? அம்பை சேலையை உரித்து எறிந்துவிட்டு நைட் கவனுக்கு மாறிக்கொண்டே டெலகிராம் அந்த விவரத்தை சொன்னாள். தோழிகள் 3 பேரும் முகம் மாறினார்கள். இப்ப என்னடி பண்ண போற? நிம்மதியா தூங்க போறேன். படுக்கையில் விழுந்தாள் அம்பை. என்ன இருந்தாலும் அவர் உனக்கு தாலி கட்டின கணவர். அவர் உயிரோடு இருக்கும்பொழுதே ஒரு தடவை பார்த்துட்டு வந்துரு. சாரி தோழிகளே, நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான பிராக்டிக்கல் கிளாஸ் இருக்கு. அதை மிஸ் பண்ண நான் தயார் இல்லை. குட் நைட். போர்வியை இழுத்து போர்த்தி கொண்டாள் அம்பை. அத்தியாயம் 7. ஆட்டோ பின்னால் எழுதப்பட்ட வாசகம். கொஞ்சம் வைத்திருப்பவன் ஏழை அல்ல, அதிகமாய் ஆசைப்படுபவனை ஏழை. கையில் நைலான் கயிற்றோடு தன்னை பார்த்து சிரிக்கும் பாஸ்கரை பார்த்து ரத்தம் உறைந்தாள் காஞ்சனா. இன்ஸ்பெக்டர் தர்மராஜ் அங்கிருந்த ஒரு நாற்காலிக்கு சாய்ந்து கொண்டு சிகரெட் ஒன்றை உதட்டுக்கு கொடுத்து
லைட்டரால் அதற்கு உயிரூட்டி கொண்டிருந்தார். பாஸ்கர், என்னோட உதவி தேவைப்படுமா? வேண்டாம் தர்மராஜ், போலீஸ் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு இந்த மாதிரியான காரியத்துக்கெல்லாம் நீ வரக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன். இது மாதிரியான கிளிகளை எல்லாம் வேட்டையாடுறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் போதும். பாஸ்கர் சொல்லிக்கொண்டே காஞ்சனாவின் நெருங்க அவள் மிரண்ட விழிகளோடு சுவரோடு சுவராய் அப்பிக்கொண்டு அப்படியே நின்றாள். நெருங்கி நின்ற பாஸ்கர் விட்ட மூச்சு காற்றில் மட்டமான மது நாறியது. ஏண்டி, உன் வீட்டில் உன் வேலையை பார்க்காம அதை விட்டுட்டு அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்தா இப்படி மாட்டிக்கிட்டு அல்ப ஆயுஸ்ல போக வேண்டியதுதான். காஞ்சனாவின் கழுத்துக்கு நைலான் கயிற்றை போட்டான் பாஸ்கர். திமிரிக்கொண்டு ஓட முயன்ற அவளை தனது வலது கால் முட்டியால் அழுத்தி கொண்டு கயிற்றால் கழுத்தை இறுக்க ஆரம்பித்தான். மூச்சு அடைத்து கொண்டது காஞ்சனாவுக்கு. முகம் ரத்தமாய் சிவந்து போய் கண்கள் பிதுங்கின. கடைவாய் அருகே ரத்தம் எட்டி பார்த்தது. சரியாய் 3 நிமிஷம் காஞ்சனாவின் உடல் எல்லா இயக்கங்களையும் நிறுத்தி கொண்டு சுவரோரமாய் அப்படியே சரிந்து விழுந்தது. நாற்காலில் உட்கார்ந்திருந்த தர்மராஜ் புகை கசியும் வாயோடு கேட்டார், என்ன பாஸ்கர், வேலை முடிஞ்சுதா? சுத்தம். தேவையில்லாம இது ஒரு வேலை. முல்லை கொடிக்கும் காஞ்சனாவுக்கும் முன்ஜென்ம உறவு ஏதாவது இருந்திருக்கும். அதனால தான் அவளுக்கு துணையா செத்துப்போக இவ வந்திருக்கா. சரி, இவளை எப்படி டிஸ்போஸ் பண்றது? முல்லைக்கொடிக்காக தோண்டி வச்சிருக்கிற குழியிலேயே இவளையும் போட்டு மூட வேண்டியதுதான். பாஸ்கர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே பக்கத்து அறையில் டெலிஃபோன் கூப்பிட்டுது. கையில் இருந்த நைலான் கயிற்றை வீசிவிட்டு வேக வேகமாய் டெலிஃபோனை நோக்கி போய் ரிசீவரை எடுத்தான். ஹலோ சார், நான் தேவேந்திரன். சொல்லு. சரக்கு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. வேன்ல லோட் பண்ணவா? பண்ணு. எத்தனை மணிக்கு கிளம்பி பங்களாவுக்கு வரட்டும் சார்? இதுக்கு நேரம் காலம் பார்க்கணுமா என்ன? உடனே புறப்பட்டு வா. வழியில் போலீஸ் செக்கிங் ஏதாவது? எதுவும் இருக்காது. இன்ஸ்பெக்டர் தர்மராஜ் இப்போ நம்ம பங்களாவில் தான் இருக்கார். இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள வந்துடுறேன் சார். கூட யார் இருக்காங்க? பொன்னையன் சார். வேனை நிதானமாகவே ஓட்டிட்டு வாங்க. சாராய கடையை பார்த்ததும் வேன் நிற்கக்கூடாது. இப்பெல்லாம் அந்த பழக்கமே கிடையாது சார். உங்களை பற்றி எனக்கு தெரியாதா என்ன? சரியா 1 மணி நேரத்துக்குள்ள வேன் வந்து வீட்டுக்குள்ளே நிற்கணும். நிற்கும் சார். பாஸ்கர் ரிசீவரை வைத்து கொண்டிருக்கும் பொழுதே தர்மராஜ் உள்ளே வந்தார். என்ன பாஸ்கர், ஃபோன் யார்கிட்ட இருந்து? தேவேந்திரன். சரக்கு 1 மணி நேரத்துக்குள்ள வந்துடுமா? சரக்கோட மதிப்பு எவ்வளவு? 2 கோடி. என்னோட கமிஷன் 10% எப்போ கிடைக்கும்? சரக்கு வழக்கம் போலவே பம்பாய் பார்ட்டிக்கு போய் கேஷ் என்னோட கைக்கு வந்ததும். போன தடவை மாதிரி லேட் பண்ணிடாத பாஸ்கர். ஸ்டேஷனில் நான் மட்டும் கிடையாது. ஒரு எஸ்ஐ, ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், 2 கான்ஸ்டபிள்கள், ஒரு ரைட்டர், இத்தனை பேரும் இருக்காங்க. உன்கிட்ட இருந்து வர வேண்டிய மாமூல் போன தடவை வரதுக்கு 2 நாள் லேட் ஆனதுமே எல்லோரும் என்னை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தடவை அப்படி நடக்காது தர்மராஜ். இப்போ மாட்டி இருக்கிற பார்ட்டி கேஷ் பார்ட்டி. சரக்கு போய் சேர்ந்ததுமே பணம் கைக்கு வந்துடும். இருவரும் பேசிக்கொண்டே அறையிலிருந்து வெளிப்பட்டார்கள். தேவேந்திரன் வரதுக்குள்ள முல்லைக்கொடி காஞ்சனா 2 பேரோட பாடியையும் டிஸ்போஸ் பண்ணிடுறது பெட்டர். இந்த விவகாரம் எல்லாம் அவனுக்கு தெரியக்கூடாது. காஞ்சனா விழுந்து கிடந்த அறைக்குள் நுழைந்தார்கள். 2 பேர்களின் முகங்களும் அதிர்ந்தன. காஞ்சனா விழுந்து கிடந்த இடம் வெறுமையாய் இருந்தது. அத்தியாயம் 8. ஆட்டோ பின்னால் எழுதப்பட்ட வாசகம். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதாக யார் சொன்னது? ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பதே சரி. ரயில்வே ஸ்டேஷன். நள்ளிரவு குளிர்காற்றை தாஜா செய்வதற்காக ஆவின் பால் ஸ்டாலில் 5 ரூபாயை கொடுத்து டிஸ்போசபிள் டம்ளரில் சூடான பாலை வாங்கி கொண்ட பீட்டர் அதை ஒரு வாய் அருந்திய வினாடி தோளில் கை விழுந்தது. திரும்பினான். ஆபீஸ் கொலிக் பாலச்சந்திரன். பீட்டர் மலர்ந்தான். என்ன பாலா இந்த நேரத்துக்கு? ரயில்வே ஸ்டேஷனில்? எங்கேயாவது வெளியூர் பயணமா? இல்லை, உன்னை பார்க்கத்தான் வந்தேன். வீட்டுக்கு ஃபோன் பண்ணினேன். நீ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டுதா உன்னோட மிஸ்ஸஸ் சொன்னாங்க. அதான் இங்கேயே வந்துட்டேன். பால் சாப்பிட்றியா? வேண்டாம், உன்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும். அப்படி போய் உட்காந்துக்கலாமா? வா சொன்ன பீட்டர் நடந்தான். ட்ரெயின் இன்னைக்கு 1 மணி நேரம் லேட். நிறையவே பேசலாம், வா. 2 பேரும் ஒரு சிமெண்ட் பெஞ்சுக்கு போய் சாய்ந்தார்கள். பீட்டர் தன் கையில் வைத்திருந்த பால் டம்ளரை ஓரமாக வைத்துவிட்டு கேட்டான். என்ன விஷயம் பாலச்சந்திரன்? சொல்லு.
என்னோட சிஸ்டருக்கு அடுத்த வாரம் திடீர்னு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. யாரு? வித்யாவுக்கா? ஆமா. பரவாயில்லையே, ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த கல்யாணம் இப்ப கைகூடி வந்திருக்கு. மாப்பிள்ளை என்ன பண்றார்? ஈபியில கிளார்க்கா இருக்கார். கவர்மெண்ட் ஜாப். வித்யாவிற்கு வாழ்நாள் பூராவும் பிரச்சனை கிடையாது. சந்தோஷப்பட முடியல பீட்டர். ஏன்? ஏதோ ஒரு வேகத்துல 20 பவுன் நகைப்பட ஒத்துக்கிட்டேன். இப்ப 10 பவுன் தான் போட முடியும் போலிருக்கு. கல்யாண புரோக்கர் கிட்ட சொல்லி பார்த்தேன். சொன்னபடி 20 பவுன் போடலனா கல்யாணத்தை நிறுத்திட வேண்டியதான சொல்லிட்டார். கம்பெனில லோன் கேட்டேன். இப்ப லோனுக்கு அப்ளை பண்ணினால் 2 மாசத்துக்கு அப்புறம் தான் லோன் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அதனால பீட்டர் கையமர்த்தினான். புரியுது. உனக்கு இப்ப எவ்வளவு பணம் வேணும்? 50,000. பணம் என்னைக்கு வேணும்? நாளைக்கே. இதோ பார் பாலா, என் பேர்ல ஒரு பிக்சட் டெபாசிட் 40,000 ரூபாய்க்கு இருக்கு. அதை வேணும்னா எடுத்து தரேன். நீ கம்பெனில லோன் போட்டு 2 மாசத்துக்குள்ள பணத்தை வாங்கி கொடுத்துரு. கண்டிப்பா கொடுத்துறேன். ரொம்ப தேங்க்ஸ் பீட்டர். பாலச்சந்திரன் கண்களில் நீர் மல்க பீட்டரின் கைகளை பற்றி கொண்டான். சாயந்தரமே வந்து பணத்தை கேட்டிருக்கலாமே. வேற இடங்களை ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ராத்திரி 11 மணிக்கு மேல தான் உன்கிட்ட கேட்டு பார்த்தா என்னன்னு மனசுக்கு தோணுச்சு. சரி வா, என்னோட மனைவிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்க சொல்றேன். உன்னோட ஒய்ஃப் தப்பா நினைச்சுக்க போறாங்க. நோ, என்னோட மனைவி அந்த டைப் கிடையாது. மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வழியே போய் உதவக்கூடிய குணம் அவளுக்கு இருக்கு. ஒரு கல்யாண காரியத்துக்கு எங்க பணம் உபயோகப்படுதுன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு வேற எதுவும் கிடையாது. வா பாலா, ஸ்டேஷனுக்கு கீழே எஸ்டிடி பூத் இருக்கு. அங்க போய் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிடலாம். இருவரும் பிளாட்பாரத்தை 5 நிமிஷம் நடையில் கடந்து கீழே இருக்கும் எஸ்டிடி பூத்துக்கு வந்தார்கள். கும்பல் இல்லாத பூத். அரை தூக்கத்தில் இருந்த பூத் இளைஞன் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு கேட்டான். லோக்கலா எஸ்டிடியா சார்? லோக்கல். இந்த போன்ல பண்ணுங்க சார். பீட்டர் ரிசீவரை எடுத்துக்கொண்டு டயல் செய்தான். மறுமுனையில் ரிங் போய்கொண்டே இருந்தது. லைனை கட் பண்ணி மறுபடியும் டயல் செய்தபொழுது வேலைக்காரி பூங்காவனம் ரிசீவரை எடுத்தாள். யாருங்க பேசுறது? பூங்காவனம். காஞ்சனாவை கொஞ்சம் எழுப்பு. ஐயா, அம்மா வீட்டில் இல்லைங்க. என்னது, வீட்டில் இல்லையா? ஆமாங்க, படுக்க காலியா இருக்கு. பாத்ரூம் போயிருக்காளான்னு பாரு. வீடு புறாவும் பார்த்துட்டேங்க. இல்லைங்க. இன்னொரு தடவை நல்லா பார்த்துட்டு வா. சரிங்க ஐயா. பூங்காவனம் மறுமுனையில் ரிசீவரை வைத்துவிட்டு போக பீட்டர் லைனில் தவிப்போடு காத்திருந்தான். நிமிஷ நேரத்துக்கு பிறகு பூங்காவனத்தின் குரல் பதட்டமாக கேட்டது. ஐயா, அம்மா வீட்டில் எங்கேயும் இல்லைங்க. வெளியே எங்கேயோ போயிருக்காங்க போலிருக்கு. கதவு வெளிப்பக்கமா பூட்டி இருக்கு. எனது? கதவு வெளிப்பக்கமா பூட்டி இருக்கா? ஆமாங்க ஐயா. வெளியே போகும்பொழுது உன்னை எழுப்பி ஏதும் சொல்லிட்டு போகலையா? இல்லைங்க ஐயா. காஞ்சனா இந்த நடுராத்திரில எங்க யார பார்க்கறதுக்காக போயிருப்பா? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க ஐயா. நீங்க ஒரு நடை வீட்டுக்கு வந்துட்டு போங்க ஐயா. பூட்டின இந்த வீட்டுக்குள்ள தனியா இருக்க பயமா இருக்கு. இப்போ வரேன். ரிசீவரை வைத்த பீட்டர் கலக்கமாய் பக்கத்தில் இருந்த பாலச்சந்திரனை பார்த்தான். பாலா, என்னோட மனைவி காஞ்சனா வீட்டை பூட்டிக்கிட்டு வெளியே போயிருக்கிறதா வேலைக்காரி சொல்றா. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்க போய் தான் அவ வெளியே போயிருக்கா. வா, வீட்டுக்கு போய் பார்க்கலாம். ஆபீஸ் டூர் ஒரு நாள் தள்ளி போய்க்கலாம். பூத் இளைஞனின் கையில் 2 ரூபாய் நாணயத்தை திணித்துவிட்டு இருவரும் புறப்பட்டு ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தார்கள். ஆட்டோ பிடித்தார்கள். சக்தி நகர். ஆட்டோ விரைந்தது. அத்தியாயம் 9. ஆட்டோ பின்னால் எழுதப்பட்ட வாசகம். உங்கள் கௌரவம் வேறு எங்கும் இல்லை, உங்களது நாக்கு நுனியில் தான் இருக்கிறது. இன்ஸ்பெக்டர் தர்மராஜும் பாஸ்கரும் கலவரமாகி போன முகங்களோடு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். விழுந்து கிடந்த காஞ்சனா எங்கே? புரியலையே. நைலான் கைத்துக்கு நீ சரியானபடி வேலை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். செத்தவ மாதிரி பாவலா காட்டி விழுந்திருக்கா. அவ ரொம்ப தூரம் ஓடி இருக்க முடியாது. வா, வெளியே போய் பார்க்கலாம். இருவரும் வேகமாய் வெளிப்பட்டு போர்டிகோவுக்கு வந்தார்கள். தர்மராஜ் கத்தினார். பாஸ்கர், அங்க பாரு. பாஸ்கர் தலையை உயர்த்தி பார்க்க காஞ்சனா தொட்டியின் மேல் காலை வைத்து காம்பவுண்ட் சுவரின் விளிம்பை பற்றி கொண்டு சிரமமாய் ஏறிக்கொண்டிருந்தாள். ஏய் நில்லு! பாஸ்கர் கத்திக்கொண்டே குரோட்டன்ஸ் தொட்டிகளை தாண்டி ஓடினான்.
காஞ்சனா மூச்செடுத்துக் கொண்டே காம்பவுண்ட் சுவரின் விளிம்புக்கு போய் மறுபக்கம் குதித்தாள். ஓடினாள். பாஸ்கர் ஆவேசமானான். தர்மராஜ், அவ தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. நீ இங்கே இரு, நான் அவளை கொண்டாந்துறேன். அவளை தப்ப விட்டுறாத. அவ தப்பிச்சிட்டானா நாம மாட்டிக்க வேண்டியதுதான். மெயின் ரோட்டுக்கு 2 கிலோமீட்டர் தூரம் போகணும். அதுக்குள்ள அவளை பிடிச்சிடலாம். பாஸ்கர் பூட்டப்பட்டு இருந்த காம்பவுண்ட் கதவு மேல் ஏறி மறுபக்கம் குதித்தான். இருட்டில் 20 அடி தூரத்தில் ஓடிக்கொண்டிருந்த காஞ்சனாவை மூர்க்கமாக துரத்த ஆரம்பித்தான். தூரத்து ஹைவேஸ் ரோட்டில் லாரிகள் வெளிச்ச கண்களோடு போவது தெரிந்தது. காஞ்சனா இருட்டு கப்பிய அந்த பொட்டல் வெளியில் குற்றுச்செடிகளுக்கு நடுவில் கொஞ்சம் தடுமாற்றமாய் ஓடிக்கொண்டிருந்தாள். பாஸ்கர் வெறி பிடித்தவன் போல் துரத்தினான். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 2 அடி இடைவெளி குறைந்தது. 10 அடி தூரம் இருந்தபொழுது காஞ்சனாவின் வேகம் மறுபடியும் அதிகரிக்க பாஸ்கர் கோபத்தில் கீழே குனிந்து கைக்கு கிடைத்த அந்த அரை செங்கலை எடுத்து காஞ்சனாவின் பிணந்தலியை குறிவைத்து பலம் கொண்ட மட்டும் வீசினான். அந்த அரை செங்கல் பாஸ்கருக்கு விசுவாசமாய் பாய்ந்து காஞ்சனாவின் பின்னந்தலையில் இடியாய் இறங்கி மேலும் 2 துண்டுகளாய் சிதறியது. அம்மா ஆ என்று காஞ்சனா பெரிதாய் அலறிக்கொண்டே குப்புற விழுந்தாள். பேச்சில்லை, மூச்சில்லை. பாஸ்கர் ஓடி வந்து அவளை புரட்டினான். ரத்தம் பின்னந்தலையிலிருந்து ஒரு ஊற்று போல் பீரிட்டு கொண்டிருந்தது. 2 கைகளாலும் அவளை அப்படியே அள்ளி தூக்கி தோளில் போட்டுக்கொள்ள முயன்றவன் லேசாய் திருக்கிட்டான். ஒற்றை ஹெட்லைட் வெளிச்சத்தோடு 100 மீட்டர் தொலைவில் வந்து கொண்டிருந்த ஆட்டோவின் சத்தம் கேட்டது. இந்த நேரத்தில் யார் ஆட்டோவில்? பாஸ்கர் யோசித்துக் கொண்டே காஞ்சனாவை அங்கிருந்து குற்றுச்செடியின் மறைவில் கிடத்திவிட்டு பின்வாங்கி சிறிது தூரத்தில் தெரிந்த முட்புதரை நோக்கி 4 கால் மிருகம் மாதிரி தவழ்ந்து போய் மறைந்து கொண்டான். ஆட்டோ இந்த இடத்தை கடந்து போகட்டும் காத்திருந்தான் பாஸ்கர். அத்தியாயம் 10. ஆட்டோ பின்னால் எழுதப்பட்ட வாசகம். காதல் தும்மலை போன்றது. அது எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாது. பீட்டர் ஆட்டோ டிரைவரின் தோலை மெல்ல தட்டினான். டிரைவர், கொஞ்சம் வேகமா போங்க. ரோடு சரியில்லை சார். திடீர்னு பள்ளம் வருது. இதுக்கு மேல வேகமா போனா ஆட்டோ கவுந்துரும் சார், பாலச்சந்திரன் சொன்னார். என்ன பீட்டர், நீ குடியிருக்கிற ஏரியா இப்படி இருக்கு? கொஞ்சம் கூட டெவலப் ஆகலையே. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வீடுகளையே காணோமே. இப்பதான் கொஞ்சம் பேர் பூமி பூஜை போட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. வேண்டாம் பீட்டர், இந்த ஏரியா சரியில்லை. நீ வீட்டை மாத்து. காஞ்சனாவும் அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்கா. என்னுடைய காலனியில வீடு பார்க்கணுமா? பாலச்சந்திரன் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஆட்டோ ஒரு குலுங்களோடு பிரேக் போட்டு நின்றது. பீட்டர் கேட்டான், என்ன டிரைவர்? சார், யாரோ ஒரு பொண்ணு கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி தெரியுது. இறங்கி பார்க்கலாமா, போயிடலாமா சார்? பொண்ணா? பீட்டரும் பாலச்சந்திரனும் பதட்டமாய் கேட்டுக்கொண்டே கீழே இறங்கினார்கள். பாருங்க சார், அந்த குற்றுச்செடிக்கு பின்னாடி. இருவரும் பார்த்தார்கள். ஒரு பெண் குப்புற விழுந்திருப்பது தெரிந்தது. டிரைவர், ஆட்டோவோட ஹெட்லைட்டை கொஞ்சம் திருப்பி அந்த குற்றுச்செடி பக்கமா அடிங்க. டிரைவர் ஆட்டோவை திருப்பி ஹெட்லைட் வெளிச்சத்தை குற்றுச்செடியின் மேல் கொட்ட பீட்டரும் பாலச்சந்திரனும் வேக வேகமாக போய் அந்த பெண்ணின் உடலை மலாத்தினார்கள். பீட்டர் வீறிட்டான். காஞ்சனா? அத்தியாயம் 11. ஆட்டோ பின்னால் எழுதப்பட்ட வாசகம். பெண்ணிடம் பேசும்பொழுது ஒரு ஆணின் மூளை வேலை செய்வதே இல்லை. பாஸ்கர் திரும்பி வந்ததை பார்த்து இன்ஸ்பெக்டர் தர்மராஜ் லேசாய் திருக்கிட்டு போய் கேட்டார், எங்கே காஞ்சனா? பாஸ்கர் அங்கிருந்த நாற்காலியில் தொப்பென்று உட்கார்ந்து கொண்டு 2 கைகளாலும் தலையை பற்றி கொண்டான். பாஸ்கர், என்னாச்சு? பெருமூச்சோடு நிமிர்ந்தான். காஞ்சனாவை துரத்துக்கிட்டு போனேன். அவளை ஒரு கல் எடுத்து பின்னந்தலையை குறிப்பார்த்து அடிச்சேன். தலை குப்புற விழுந்துட்டா. பக்கத்துல போய் பார்த்தேன். பேச்சு மூச்சு இல்லை. அவளை தூக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஒரு ஆட்டோ வர சத்தம் கேட்டது. அந்த ஆட்டோ போகட்டும்னு காஞ்சனாவை ஒரு புதருக்கு பக்கத்தில் மறைச்சி வச்சுட்டு நான் ஒரு புதர் பக்கமாக போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஆட்டோ டிரைவரோட பார்வையில் காஞ்சனா பட்டுட்டா. ஆட்டோவை நிறுத்தி டிரைவர் ஏதோ சொல்லவும் ஆட்டோவிலிருந்து பீட்டரும் இன்னொருத்தனும் இறங்கினாங்க. காஞ்சனாவோட கணவன் பீட்டரா? ஆமாம். அப்புறம் என்ன? காஞ்சனாவை அதே ஆட்டோவில் தூக்கி போட்டுக்கிட்டு போயிட்டான். நீ அவங்க பார்வைக்கு கிடைக்கலையே? கிடைக்கல. காஞ்சனா இப்ப உயிரோடு இருப்பாளா? தெரியல. ரத்தம் அதிக அளவில் சேதம். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க? பக்கத்தில் 2 ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஒன்று சூர்யா நர்சிங் ஹோம்,
இரண்டாவது மனோன்மணி பாலிகிளினிக். பீட்டர் எப்படியும் இந்த சம்பவம் பற்றி புகார் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவான். நான் பார்த்துக்கிறேன். தர்மராஜ், பீட்டர் போலீஸில் புகார் பண்ண வர்றது நமக்கு 2ஆம் பட்சம். காஞ்சனா உயிரோடு இருந்தா எல்லா உண்மையும் வெளியே வந்து நீயும் நானும் மாட்டிக்குவோம். முதல்ல காஞ்சனா எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கான்னு கண்டுபிடிச்சி அவ மூச்சை நிறுத்தணும். சூர்யா ஹாஸ்பிட்டலுக்கும் மனோன்மணி பாலிகிளினிக்கும் ஃபோன் பண்ணி ஏதாவது ஆக்சிடென்ட் கேஸ் வந்திருக்கான்னு கேட்டால் உண்மை தெரிஞ்சிடும். சரி, ஃபோன் பண்ணு. பாஸ்கர் சொல்ல தர்மராஜ் டெலிஃபோனை நெருங்கி ரிசீவரை கையில் எடுத்துக்கொண்டு முதலில் சூர்யா நர்சிங் ஹோமுக்கு ஃபோன் செய்தார். ஹலோ, ஒரு பெண் குரல். அது சூர்யா நர்சிங் ஹோமா? ஆமாம், சக்தி நகர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். நீங்கள் பேசுகிறது யாரு? ஸ்டாஃப் நர்ஸ் சார். ஒரு தகவல் வேணும், கேளுங்க சார். கடந்த அரை மணி நேரத்துக்குள்ளே ரோடு ஆக்சிடெண்ட்டில் அடிபட்ட யாராவது உங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்களா? ரோடு ஆக்சிடெண்ட்டா? எஸ், ஒரு ஆண் விபத்தில் அடிபட்டதாக எங்களுக்கு தகவல் வந்தது. ரோடு ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டதா யாரும் இங்கே வந்து அட்மிட் ஆகலை சார். ஆனால் ஒரு பெண் தலையில் படுகாயத்தோடு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி வந்து அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. பொண்ணா? ஆமாம் சார். பேரு? காஞ்சனா. அட்மிட் பண்ணியது யாரு? அந்த பொண்ணோட கணவர். கூடவே அவரோட ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு தலையில் எப்படி அடிபட்டது? தெரியல சார். உயிருக்கு ஆபத்தான நிலைமையா? கண்டிஷன் சீரியஸ் தான் சார். பேஷண்ட்டுக்கு ஞாபகம் சுத்தமாக இல்லை. டாக்டர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கார் சார். ஆப்ரேஷனுக்கு பின்னாடி தான் அந்த பொண்ணுக்கு நினைவு வரலாம். ஓகே சிஸ்டர், ரோடு ஆக்சிடென்ட் கேஸ் ஏதாவது உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் உடனடியாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் ஒரு தீவிரவாதியை தேடிட்டு இருக்கோம். அடிபட்டது ஒருவேளை அவனாக இருக்கலாமோன்னு சந்தேகம். அப்படி ஏதாவது கேஸ் வந்தால் உங்களுக்கு உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். தேங்க்யூ சொல்லி ரிசீவரை வைத்த இன்ஸ்பெக்டர் தர்மராஜ் பாஸ்கரனிடம் திரும்பினார். காஞ்சனாவை சூர்யா நர்சிங் ஹோமில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ். தலையில் ஒரு ஆப்ரேஷனை பண்ணின பிறகுதான் கான்ஷியஸ் திரும்பும்னு டாக்டர் சொல்லியிருக்கார். காஞ்சனாவுக்கு நினைவு திரும்புறதுக்கு முன்னாடியே உயிர் பிரியணும். முடியுமா? இந்த தர்மராஜால முடியாது எதுவுமே இல்லை. நீ இங்கே முல்லைக்கொடியோட உடம்பை கச்சிதமாக டிஸ்போஸ் பண்ணு. நான் காஞ்சனாவை பார்த்துக்கிறேன். தர்மராஜ் புறப்பட்டார். அத்தியாயம் 12. ஆட்டோ பின்னால் எழுதப்பட்ட வாசகம். கடவுளின் பெயரை உச்சரிக்கும் உதடுகளை காட்டிலும் ஒரு ஏழைக்கு உதவும் கைகளே புனிதமானவை. தூக்கம் வராமல் ராகினி புரண்டு படுத்த பொழுது தூங்காமல் விழித்திருக்கும் அம்பை பார்வைக்கு கிடைத்தாள். வேதாவும் ராஜலட்சுமியும் பக்கத்து கட்டில்களில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ராகினி கூப்பிட்டாள். அம்பை, என்ன தூக்கம் வரலையா? வரல. உன்னோட கணவரை பற்றி நினச்சிட்டு இருக்கியா? நோனோ, டெலிகிராம கசக்கி எறிஞ்ச பொழுதே அவரோட நினைவுகளையும் அங்கேயே எரிஞ்சிட்டு வந்துட்டேன். எனக்கு என்னவோ நீ செய்யறது சரியில்லைன்னு படுது. சாக கிடக்கிற மனுஷனை போய் ஒரு நடை பார்த்துட்டு வந்தா என்ன ஆயிடும்? நோ ராகினி, அந்த ஆள் செத்து போனதா நியூஸ் வரட்டும். ஒரு பெரிய மலர் வளையை வாங்கிட்டு போறேன். சொல்லிக்கொண்டே தலைமாட்டில் வைத்திருந்த செல்போனை எடுத்தாள் அம்பை. ராகினி, ஏதாவது ஒரு டெலிஃபோன் நம்பர் சொல்லு. ஆரம்பிச்சிட்டியா உன்னோட விளையாட்டை? எவனாவது ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணி அவனோட தூக்கத்தையும் நிம்மதியையும் கெடுத்தால்தான் எனக்கு தூக்கம் வரும். நான் நம்பர் சொல்ல மாட்டேன். நீ சொல்லனா என்ன, நானே டயல் பண்ணிக்கிறேன் சொன்ன அம்பை செல்போனின் டயல் எண்களில் ஏதோ 7 எண்களை ஒற்றி எடுத்தாள். மறுமுனையில் ரிங் போயிற்று. ரிசீவர் எடுக்கப்பட காத்திருந்தாள் அம்பை. அத்தியாயம் 13. ஆட்டோ பின்னால் எழுதப்பட்ட வாசகம். இந்த உலகில் பணம் இல்லாதவன் வில்லில் பூட்டாத அம்பை போன்றவன். முல்லைக்கொடியின் உடலை வீட்டுக்குள்ளேயே தோண்டப்பட்ட செங்குத்தான குழிக்குள் இறக்கி மண்ணை தள்ளி மூடிவிட்டு சலவைக்கல்லை அதன் மேல் வைத்து மூடி சிமெண்ட் கலவையால் பூசிக்கொண்டிருந்தான் பாஸ்கரன். அப்பொழுது அவனை டெலிஃபோன் கூப்பிட்டது. பார்த்து கொண்டிருந்த வேலையை அப்படியே விட்டுவிட்டு வேக வேகமாக வந்தான். ஃபோன் செய்வது இன்ஸ்பெக்டர் தர்மராஜாக இருக்கலாம். போய் ரிசீவரை எடுத்தான். டெலிஃபோனுடன் இணைக்கப்பட்டிருந்த ஐடி காலரில் பளிச்சிட்ட எண்களை பார்த்தான். செல்போனில் யாரோ அழைக்கிறார்கள். யார்? செல்போன் எண்களை மனதில் வாங்கிக் கொண்டே குரல் கொடுத்தான். ஹலோ,
பதிலுக்கு மறுமுனையில் ஒரு பெண் குரல் சிரித்தது. என்னடா, ஃபோன் பண்ணி அடிச்சதுமே வந்து ரிசீவரை எடுத்துட்ட? பண்ணின பாவத்துக்கு தூக்கம் வரலையா? யார் நீ? நான் மட்டும் இல்லடா, என்னையும் சேர்த்து 4 பேர் இருக்கும். உன்னோட திருவிளையாடல்கள் எல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். சமயம் கிடைக்கும்போது அதை வெளியே கொண்டு வருவோம். பாஸ்கரன் திகைத்து திணறிக்கொண்டு இருக்கும்பொழுதே தொடர்பு அருந்தது. யார் அந்த 4 பேர்? பாஸ்கரன் வியர்த்து கொண்டு ரிசீவரை வைத்துவிட்டு ஐடி கார்டர் கருவியில் தெரிந்த செல்போன் எண்களை ஒரு பேப்பரில் குறித்து கொண்டான். இருதயத்துக்குள் பயம் படப்படுத்தது. எப்படியோ விஷயம் வெளியே போயிருக்கிறது. இன்ஸ்பெக்டர் தர்மராஜுக்கு உடனே விஷயத்தை தெரியப்படுத்த வேண்டும். ரிசீவரை எடுத்துக்கொண்டு ஸ்டேஷனுக்கு எண்களை தட்டினான் பாஸ்கரன். சக்தி நகர் போலீஸ் ஸ்டேஷன். டெலிஃபோன் ஒலித்ததுமே வெளியே புறப்பட்டு போக தயாராக இருந்த இன்ஸ்பெக்டர் தர்மராஜ் ரிசீவரை எடுத்தார். எஸ், நான் பாஸ்கரன். என்ன குரல்ல இவ்வளோ டென்ஷன்? எதுக்கும் பயப்பட வேண்டாம். இப்போ தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். போயிட்டு வந்ததும் நானே ஃபோன் பண்ணுறேன். தர்மராஜ், இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை. என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. பொண்ணு ஒருத்தி பேசினா. என்னடா, ஃபோன் பண்ணி அடிச்சதுமே வந்து ரிசீவரை எடுத்துட்ட? பண்ணின பாவத்துக்கு தூக்கம் வரலையா? என்னையும் சேர்த்து 4 பேர் இருக்கும். உன்னோட திருவிளையாடல்கள் எல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். சமயம் கிடைக்கும்பொழுது அதை வெளியே கொண்டு வருவோம்னு அந்த பொண்ணு பேசினா. தர்மராஜ் கையில் இருந்த ரிசீவர் மெலிதாய் ஒரு நடுக்கத்துக்கு உட்பட்டது. அப்புறம் என்ன பேசினா? வேற எதுவும் பேசல. முல்லக்கொடி காஞ்சனா பற்றி பேசல. சரி, உன்னோட டெலிஃபோனில் தான் ஐடி கார்டர் வசதி இருக்கே. எந்த நம்பர்லேருந்து கால் வந்ததுன்னு நோட் பண்ணியா? பண்ணிட்டேன். அது ஒரு செல் நம்பர். இது எந்த செல்லுலார் கம்பெனி? ஜேஆர்ஜே. பாஸ்கர், உன்னோட வீட்டு டெலிஃபோனில் ஐடி கார்டு இருக்கிற விஷயம் தெரியாமல் அந்த பொண்ணு உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. ஜேஆர்ஜி செல்லுலார் சர்வீஸில் எனக்கு வேண்டிய முக்கியமான நபர் ஒருத்தர் இருக்கார். அவர் மூலமாக அந்த பெண் யாருங்கிறத கண்டுபிடிப்போம். நீ முல்லக்கொடியை டிஸ்போஸ் பண்ணிட்டியா? சுத்தமாக பண்ணிட்டேன். இனி நீ அந்த வீட்டில் இருக்க வேண்டாம். 2 நாளைக்கு ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் தங்கிக்க. எந்த ஹோட்டலில் தங்கிக்கிறது? லிட்டில் பாரடைஸ்க்கு போயிடு. மறக்காமல் செல்ஃபோனையும் எடுத்துக்கிட்டு போயிடு. சரி. தர்மராஜ் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஸ்டேஷன் வாசலில் அந்த ஆட்டோ வந்து நின்றது. ரிசீவரை வைத்துவிட்டு தர்மராஜ் காத்திருக்க பீட்டரும் பாலச்சந்திரனும் ஆட்டோவை நின்று இறங்கி உள்ளே வந்தார்கள். தர்மராஜ் அவர்களை என்ன என்பது போல் பார்க்க பீட்டர் மெல்லிய குரலில் ஆரம்பித்தான். சார், என் பேர் பீட்டர். சக்தி நகரில் குடியிருக்கேன். உங்ககிட்ட ஒரு ரிப்போர்ட் பண்ணணும். என்ன ரிப்போர்ட்? என்னோட மனைவி காஞ்சனாவை யாரோ கொலை பண்ண முயற்சி செஞ்சிருக்காங்க சார். அவளை இப்போதான் சூர்யா நர்சிங் ஹோமில் அட்மிட் பண்ணிட்டு வந்தேன். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? பீட்டர். உங்கள் மனைவி பேர்? காஞ்சனா. ஒட்டலியே. லவ் மேரேஜ் சார். சரி, இப்படி உட்கார்ந்து என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. பீட்டர் அங்கிருந்த பெஞ்சில் உட்கார்ந்து நடந்தவற்றை சொல்லி முடிக்க தர்மராஜ் உன்னிப்பாக கேட்பவரை போல் பாவலா காட்டிவிட்டு போலி பறிவோடு கேட்டார். இப்போ உங்கள் மனைவி எப்படி இருக்காங்க? இன்னும் கான்ஷியஸ் திரும்பல சார். பின்னந்தலையை யாரோ கல்லால் அடிச்சிருக்காங்க. கைத்தால கழுத்தை போட்டு இறுக்கியிருக்காங்க. வேலைக்காரி பேர் என்ன சொன்னீங்க? பூங்காவனம். அவ இந்த காரியத்தை பண்ணியிருப்பாளோ? இருக்காது சார். எப்படி சொல்றீங்க? வீடு வெளிப்பக்கமாக பூடியிருக்கு. காஞ்சனா தான் இந்த ராத்திரியில் யாரையோ பார்க்கறதுக்காக வெளியே வந்திருக்கா. யார? அதான் தெரியல சார். காஞ்சனாவுக்கு இப்போ ஒரு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆப்ரேஷன் முடிஞ்சு 6 மணி நேரம் கழிச்சு சுயநினைவு திரும்பும். அப்படி அவளுக்கு சுயநினைவு திரும்பும் பொழுதுதான் என்ன நடந்தது என்கிற உண்மை வெளியே வரும். பீட்டர் இப்படி சொன்னதுமே தர்மராஜின் அடி வயிற்றில் பகீர் என்று தீப்பிடித்து கொண்டது. நெற்றி பரப்பு ஒரு கோட்டிங் வேர்வைக்கு உட்பட்டு மினுமினுத்தது. கலக்கத்தையும் பயத்தையும் மறைத்து கொண்டு கேட்டார். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்லை சார். இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? உங்க கல்யாணம் காதல் கல்யாணம் தானே? ஆமா. இந்த கல்யாணத்துக்கு 2 வீட்லேயும் எதிர்ப்பு தானே? எதிர்ப்பு இருந்தது சார். ஆனா கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இல்லை. நோ நோ, யுவர் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங். சில பேர் எதிர்ப்பு உணர்ச்சியை வெளியே காட்டிக்காம மனசுக்குள்ளேயே வச்சிருந்து சமயம் கிடைக்கும் பொழுது வெளிப்படுத்துறதும் உண்டு. உங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட உறவுக்காரர்களின் லிஸ்ட்டை என்கிட்ட கொடுங்க. நான் மறைமுகமாக விசாரணைப்படுகிறேன்.
சார் அதெல்லாம் வேண்டாம். 2 பேரோட குடும்பங்களும் டீசெண்டான குடும்பங்கள். இதை பாருங்க பீட்டர், இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாது. கூப்பிய கைக்குள்ளும் கொடுவாள் இருக்கும்னு நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா? நீங்கள் லிஸ்ட்டை கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சார் அது நீங்கள் இதில் தயவுதாட்சணையை பார்க்கக்கூடாது. அதே மாதிரி வேலைக்காரி பூங்காவனத்தையும் நம்பக்கூடாது. அவளே கூட இந்த காரியத்தை பண்ணியிருக்கலாம். அவளை ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து லாக்கப்பில் வச்சு விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். இப்பொழுதுக்கு அது மாதிரியான விசாரணை எதுவும் வேண்டாம் சார். காஞ்சனாவுக்கு இப்போ ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. ஆப்ரேஷன் முடிஞ்சு 6 மணி நேரம் கழிச்சு காஞ்சனாவுக்கு சுயநினைவு வந்துடும். சுயநினைவு வந்துட்டா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு அவளே சொல்லிட போறா. ஒருவேளை உங்க மனைவிக்கு சுயநினைவு வரலனா எப்படி வந்துடும் சார்? சரி, நீங்க ஹாஸ்பிட்டலில் போய் இருங்க. நான் 1 மணி நேரம் கழிச்சு அங்கே வரேன். உங்க மனைவியோட உடல்நிலையை பத்தி டாக்டர்கிட்ட கேட்டுட்டு என்ன செய்யறதுன்னு அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். பீட்டரும் பாலச்சந்திரனும் தலையாட்டி விட்டு போய் ஆட்டோவில் ஏறிக்கொள்ள தர்மராஜ் பக்கவாட்டில் நின்றிருந்த கான்ஸ்டபிளை கண்ணசித்து கூப்பிட்டார். வாயா இங்க. கான்ஸ்டபிள் பக்கத்தில் வந்தார். தர்மராஜ் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தாழ்ந்த குரலில் கிசுகிசுத்தார். எல்லாவற்றையும் கேட்டுக்கிட்டு தானே இருந்த? ஆமா சார். அந்த பொண்ணு காஞ்சனாவுக்கு நாளை சுயநினைவு திரும்பக்கூடாது. அவ இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு உயிரோட போகக்கூடாது. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் பண்ணிடுறேன் சார். பண்ணுறது முக்கியம் இல்லை, மாட்டிக்காம பண்ணணும். எனக்கு தெரியாதா சார், எந்த சுவிட்சை ஆஃப் பண்ணினா எந்த லைட் அணையும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். அத்தியாயம் 14. ஆட்டோ பின்னால் எழுதப்பட்ட வாசகம். கதவை தட்டாதவர்கள் எத்தனையோ வாய்ப்புகளை இழந்திருக்கிறார்கள். விடியற்காலை 5 மணி. ஆபரேஷன் தியேட்டரிலிருந்து வெளிப்பட்டார் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. வெளியே காத்திருந்த பீட்டரும் பாலச்சந்திரனும் தூக்கம் கெட்ட கண்களோடு டாக்டரை நெருங்கினார்கள். டாக்டர், இப்பொழுதைக்கு ஆபரேஷன் நல்லபடியாக முடிந்திருந்தாலும் உங்கள் மனைவி இன்னமும் அபாய கட்டத்தை தாண்டல. இன்னும் 6 மணி நேரம் கழித்து பேஷண்ட்டுக்கு சுயநினைவு திரும்பணும். இல்லைனா மறுபடியும் மூளைப்பகுதியில் ஒரு ஆபரேஷனை பண்ண வேண்டியிருக்கும். பீட்டரின் கண்களில் நீர் கொப்பளித்து பளபளத்தது. அவருடைய கைகளை பிடித்துக்கொண்டு விம்மினான். டாக்டர், எப்படியாவது என்னோட காஞ்சனாவை காப்பாற்றி கொடுங்க டாக்டர். டாக்டர் பீட்டரின் தோள் மேல் கையை வைத்தார். மிஸ்டர் பீட்டர், நீங்க தைரியமா இருக்கணும். நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்கேன். தலைக்காயம் பெரிய அளவில் இருந்ததால ஹெவி பிளட் லாஸ், பலத்த அடியின் காரணமாக மூளை வேறு பாதிக்கப்பட்டிருக்கு. ரத்தம் மறுபடியும் கசிஞ்சி மூளைக்குள்ள உறையாம இருக்கணும். அப்படி ரத்தம் உறைஞ்சிட்டா உங்க மனைவிக்கு கான்சியஸ் திரும்புறது கஷ்டம். மறுபடியும் ஒரு ஆபரேஷன் பண்ணி அந்த ரத்த உறைவை நிறுத்தணும். இந்த செயல்கள் நடந்துட்டு இருக்கும் பொழுதே இதயத்துக்கும் ரத்த சப்ளை சீராயிருக்கணும். டாக்டர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே கொஞ்சம் தள்ளி நின்றிருந்த இன்ஸ்பெக்டர் தர்மராஜ் பக்கத்தில் வந்தார். டாக்டர், காஞ்சனாவோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு கண்டுபிடிக்க ஒரே வழி அவங்க நினைவுக்கு வந்து வாய் திறந்து பேச வேண்டியதுதான். ஐ நோ வெரி வெல் டாக்டர், பட் காஞ்சனாவுக்கு 6 மணி நேரம் கழிச்சு தான் உணர்வு வரும். அந்த சமயத்துல அவங்களால பேச முடியுமா முடியாதான்னு இப்பவே என்னால சொல்ல முடியாது. எனிவே, யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் another 6 hours. அதுக்கு முன்னாடி காஞ்சனாவுக்கு சுயநினைவு வர வாய்ப்பு இல்லையா டாக்டர்? 1% கூட வாய்ப்பு கிடையாது. அதுவும் இல்லாம மிஸ்ஸஸ் காஞ்சனா இன்னமும் ஆபத்தான கட்டத்தை தாண்டவே இல்லை. 6 மணி நேரம் கழிச்சுதான் எதையுமே தீர்மானமாக சொல்ல முடியும். சொல்லிவிட்டு டாக்டர் நகர்ந்து போக கண்ணீர் மிதக்கும் விழிகளோடு நின்றிருந்த பீட்டரை தர்மராஜ் போலி பறிவோடு பார்த்தார். மிஸ்டர் பீட்டர், டோன்ட் வரி, உங்க மனைவிக்கு ஒண்ணுமாகாது, தைரியமா இருங்க. மிஸ்டர் பாலச்சந்திரன், உங்க ஃப்ரெண்டுக்கு ஆறுதல் சொல்லுங்க. நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வரேன். தர்மராஜ் பீட்டரின் தோலை தட்டி கொடுத்துவிட்டு வெளியே நின்றிருந்த ஜீப்புக்கு வந்தார். ஜீப்பை மெதுவாக நகர்த்தி கொண்டே தன் செல்போனை எடுத்து பாஸ்கரனை தொடர்பு கொண்டார். பாஸ்கர், சொல்லு தர்மராஜ், நீ இப்ப ஹோட்டல் லிட்டில் பாரடைஸில் தானே இருக்க? ஆமாம், நான் ஹாஸ்பிட்டலிருந்து ஸ்டேஷனுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன். காஞ்சனாவோட நிலைமை எப்படி இருக்கு? இன்னும் அபாய கட்டத்தை தாண்டலன்னு டாக்டர் சொல்றார். 11 மணிக்கு சுயநினைவு திரும்பலனா மறுபடியும் ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்குமாம். தர்மராஜ், டாக்டர் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். காஞ்சனாவை தீர்த்துக்கிட்ட கான்ஸ்டபிள் பொன்னையனை அனுப்பியிருக்கிறதா சொன்னேன். அந்த பொன்னையன்
இது வரைக்கும் என்ன முயற்சி பண்ணியிருக்கார்? கான்ஸ்டபிள் பொன்னையனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் பாஸ்கர். எந்த வேலையை கொடுத்தாலும் சரி, அதை கச்சிதமாக செய்யக்கூடிய திறமை அந்த ஆள்கிட்ட இருக்கு. எப்படியோ அந்த காஞ்சனாவோட கதை முடியும். காஞ்சனாவுக்கு நினைவு வர்றதுக்குள்ள அவ உயிர் போயிடும். சரி, அந்த செல்போன் நம்பருக்குரிய பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுது. ஜேஆர்ஜி செல்லுலார் சர்வீஸில் ஒர்க் பண்ணுற எனக்கு வேண்டிய ஒருத்தர்கிட்ட கேட்டேன். விவரம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கைக்கு வந்தது. யார் அந்த பொண்ணு? அவ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், பேரு அம்பை. ஹாஸ்டலில் தங்கி படிச்சிட்டு இருக்கா. எந்த ஹாஸ்டல்? சாரதாமணி ஹாஸ்டல். ஒரு ஹாஸ்டலில் இருக்கிற பொண்ணுக்கு நம்ம விஷயங்கள் எல்லாம் எப்படி தெரியும்? அவளை மடக்கி நம்ம இடத்துக்கு கொண்டு வந்தாதான் தெரியும். அந்த வேலையை நீ பண்றியா இல்லை நான் பண்ணட்டுமா? நீயே பண்ணு. மொத்தம் 4 பேர்னு சொன்னாலே. முதல்ல அம்பையை மடக்குவோம். அவளை மிரட்டினா மற்ற 3 பேரும் யாருன்னு தெரிஞ்சிடும். அந்த அம்பையை முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. எப்படி அவ்வளோ பெரிய ஹாஸ்டலில் கண்டுபிடிக்கிறது? ஹாஸ்டல் வாட்ச்மேனுக்கு ஒரு 500 ரூபாய் நோட்டை காட்டு. அவன் அம்பை யாருன்னு விசுவாசமாக காட்டுவான். ஆனால் வாட்ச்மேன் கிட்ட போகும்பொழுது உன்னோட உருவத்தை கொஞ்சம் மாற்றிக்கணும். வாட்ச்மேன் பணத்துக்கு மசியலைனா பிரச்சனை ஆயிடுமே. சரி, 1 மணி நேரம் எனக்கு டைம் கொடு. யோசனை பண்ணி ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். 6 மணிக்கு ஃபோன் பண்ணட்டுமா? பண்ணு. செல்போனை அணைத்த தர்மராஜ் ஜீப்பை வேகமாக விரட்டினார். அத்தியாயம் 15. ஆட்டோவுக்கு பின்னால் எழுதப்பட்ட வாசகம். பணக்காரனுக்கு பகைவர்கள் அதிகம், அறிவாளிக்கு நண்பர்கள் அதிகம். அம்பை, வேதா கூப்பிட்டு உசுப்பினாள். போர்விக்குள் சுருண்டு தூங்கிக் கொண்டிருந்த அம்பை கண் விழிக்காமலேயே என்றாள். எந்திரி. போர்வைக்குள் இருந்து அம்பை கேட்டாள். மணி என்ன? 8 தானா? 8:30 எழுப்புங்க. இதுக்கு தான் செகண்ட் ஷோ வேண்டாம்னு சொன்னேன், நீ கேட்கல. நீங்க 3 பேரும் குளிச்சாச்சா? 7 மணிக்கே. இப்ப மெஸ்ஸுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கிளம்பிட்டுருக்கோம். சரி, நீங்க போங்க, நான் குளிச்சுட்டு பின்னாடியே வரேன். சீக்கிரமா வந்துடு. 9 மணிக்கு ராணி மங்கம்மா கிளாஸ். வரேன், போங்கடி. அவர்கள் 3 பேரும் அரைக்கதவை சாத்தி கொண்டு போய்விட அம்பை போர்வையை மறுபடியும் இழுத்து போர்த்தி கொண்டு தூங்க ஆரம்பித்தாள். 5 நிமிஷம் கரைந்திருக்கும். செல்போன் அழைத்தது. அம்பை எரிச்சலாய் கையை மட்டும் நீட்டி போர்வைக்கு வெளியே இருந்த செல்போனை எடுத்து காதுக்கு கொடுத்தாள். ஹலோ அம்பை, ஒரு ஆண் குரல் கேட்டது. எஸ், ஹோல்டிங். மேடம், நாங்கள் இங்கே கூரியர் சர்வீஸ்லேருந்து பேசுகிறோம். உங்கள் பேருக்கு ஒரு சின்ன பார்சல் வந்திருக்கு. காலை 9 மணிக்குள் டெலிவரி செய்யப்படணும்னு பார்சல் மேலே எழுதியிருக்காங்க. நீங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து வாங்கிக்க முடியுமா மேடம்? ஏன், நீங்கள் கொண்டு வந்து தர மாட்டீங்களா? நாங்கள் தான் கொண்டு வந்து தரணும் மேடம். ஆனால் எங்கள் நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒருத்தர் இறந்துட்டார். ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அங்கே போயிருக்காங்க. டெலிவரி செக்ஷனில் இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். முக்கியமான கடிதங்கள் பார்சல்கள் எதுன்னு பார்த்து அவங்களுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பார்சலை அனுப்பியது யார்? ஃப்ரம் அட்ரஸில் என்ன பேர் போட்டிருக்கு? டூரிசம் சென்டர் தமிழ்நாடுன்னு போட்டிருக்கு. உங்கள் கூரியர் சர்வீஸ் பேர் என்னன்னு சொன்னீங்க? ஏர்லி பேர்ட். ஆஃபீஸ் எங்கே இருக்கு? பாரதி பார்க் ரோட்டில் 7th கட், டோர் நம்பர் 44. ஆஃபீஸ் எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்? 10 மணி வரைக்கும் மேடம். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவோம். பிறகு 2 நாள் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணுவோம். நான் 1 மணி நேரத்துக்குள்ளே வந்துடுறேன். ப்ளீஸ் மேடம், சாரி ஃபார் த ட்ரபிள். அம்பை போர்வையை உதறி கொண்டு எழுந்தாள். குளியல் அறைக்கு போய் 15 நிமிஷத்தில் புத்துணர்ச்சியோடு திரும்பி சுடிதாருக்குள் நுழைந்து வேனிட்டி பேக்கை தோளில் மாட்டிக்கொண்டாள். அறையை பூட்டிக்கொண்டு வெளியே வந்தவளை பக்கத்து அறை ஸ்டெல்லா வாயில் பர்பசியோடு கேட்டாள். எங்கடி இவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே கிளம்பிட்ட? கூரியர் சர்வீஸில் எனக்கு ஏதோ பார்சல் வந்திருக்காம், போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வேகமாய் வராந்தாவில் நடந்து போகும் அம்பையை பார்த்து கொண்டே ஸ்டெல்லா பக்கத்தில் நின்ற இன்னொரு தோழியிடம் பொறுமினாள். புருஷன் சாக கிடக்கிறான்னு தந்தி வந்தது, போக மாட்டேன்னு சொல்லிட்டா. இப்போ ஏதோ கூரியர் வந்திருக்குன்னு பறந்துக்கிட்டு போறா. இப்படிப்பட்ட பத்தினிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறதால தான் வருஷம் தவறாம தண்ணீர் பஞ்சம் வருது. அத்தியாயம் 16. ஆட்டோ பின்னால் எழுதப்பட்ட வாசகம். இந்தியாவுக்கு இப்பொழுதுள்ள முக்கிய பிரச்சனை இனப்பெருக்கமே. எனவே இந்த ஆட்டோவில் பிரசவத்துக்கு இலவசம் கிடையாது. மீட்டர் தொகைக்கு மேல் 50 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும். அம்பை தன் கைனடிக் ஹோண்டா ஸ்கூட்டரில் பாரதி பார்க் ரோடு போய் சேர்ந்த பொழுது 8:45 மணி.
போக்குவரத்து அறவே அற்ற அந்த ரோடு ஆள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி போயிருக்க அம்பை 7வது குறுக்கு தெருவுக்குள் ஸ்கூட்டரை மெதுவாய் விரட்டி 44 எண்ணை தேடினாள். கிடைத்தது. ஸ்கூட்டரை காம்பவுண்ட் கேட்டுக்கு முன்பாய் நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தாள் அம்பை. ஏதோ பங்களா மாதிரி தெரிந்தது. போர்டிகோவில் ஒரு பச்சை நிற அம்பாசிடர் கார். ஏர்லி பேர்ட் கூரியர் சர்வீஸ் போர்டு எங்கேயாவது தெரிகிறதா என்று பார்த்தாள் அம்பை. பார்வைக்கு கிடைக்கவில்லை. மெல்ல நடந்து காரை சுற்றி கொண்டு போய் போர்டிகோ படிகளில் ஏறினாள். கதவு வெறுமனே திறந்திருக்க தள்ளினாள். கதவு உள்ளே போயிற்று. வரவேற்பறை பார்வைக்கு கிடைக்க அம்பை தயக்கமாய் குரல் கொடுத்தாள். சார். பாஸ்கர் உள்ளே இருந்து வந்தான். முகத்தில் போலி பவ்யம். யாருங்க? இது ஏர்லி பேர்ட் கூரியர் சர்வீஸ் தானே? ஆமா. என் பேர் அம்பை. எனக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கிறதா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஓ, நீங்க தான் அம்பையா? நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். உள்ள வாங்க மேடம். அம்பை உள்ளே நுழைந்தாள். பாஸ்கர் ஒரு நாற்காலியை எடுத்து போட்டான். உட்காருங்க மேடம். அம்பை உட்கார்ந்து கொண்டே கேட்டாள். வெளியே கூரியர் சர்வீஸ்னு போர்டே இல்லை. போர்டு நேற்று வரைக்கும் இருந்தது மேடம். ராத்திரி அடிச்ச காத்துக்கு கீழே விழுந்திருந்தது. வேற எழுத கொடுத்துருக்கோம். பாஸ்கர் சொல்லிவிட்டு மௌனமாய் நிற்க அம்பை பொறுமை இழந்தவளாய் கேட்டாள். பார்சலை தரீங்களா? பார்சலா? எந்த பார்சல்? நீங்க போன்ல சொன்னீங்களே, எனக்கு டூரிசம் சென்டர்ல இருந்து ஏதோ பார்சல் வந்திருக்கிறதா? ஓ, அந்த பார்சலா? அது இனிமே தான் வரணும். அம்பை திருகிட்டு கொண்டிருக்கும் பொழுதே வாசல் பக்க கதவு சாத்தப்பட்டு தாழிடும் சத்தம் கேட்டது. திரும்பினாள். தர்மராஜ் மஃப்டி டிரெஸ்ஸில் கதவுக்கு சாய்ந்து கைகளை கட்டியிருந்தார். அத்தியாயம் 17. ஆட்டோ பின்னால் எழுதப்பட்ட வாசகம். இந்தியா உலக அரங்கில் துடிப்போடு முன்னேற வேண்டுமானால் 80 வயது ஜனாதிபதிகளையும் பிரதமர்களையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். 40 வயதுக்காரர்களை நாற்காலியில் உட்கார்த்தி வைக்க வேண்டும். அம்பை நாற்காலியை விட்டு பதட்டமாய் எழ முயல பாஸ்கர் அவளை கையமர்த்தினான். அப்படியே உட்கார். நீங்களாம் யாரு? அம்பை எச்சில் விழுங்கிக் கொண்டே மிரண்ட பார்வையோடு 2 பேரையும் பார்த்து கொண்டே கேட்டாள். பாஸ்கர் புன்னகைத்தான். நான் யாருன்னு நிஜமாவே உனக்கு தெரியாதா? தெரியாது. தெரியாமலா நேற்று ராத்திரி எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டின? நேற்று ராத்திரி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டினேனா? ராத்திரி 2 மணி சுமாருக்கு. ஓ, அதுவா? அது சும்மா ஒரு விளையாட்டுக்காக. விளையாட்டா? ஆமா. ராத்திரி நேரங்களில் ஏதாவது ஒரு ஃபோன் நம்பருக்கு டயல் பண்ணி ஆண்கள் ரிசீவரை எடுத்தாங்கன்னா உங்கள் திருட்டுத்தனமெல்லாம் எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் அதெல்லாம் வெளியே வரும்னு சொல்லிட்டு உடனே ரிசீவரை வச்சிடுவேன். அதே மாதிரி தான் நேத்திக்கும் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பேன். தர்மராஜ் கதவுக்கு சாய்ந்தபடியே புன்னகைத்தார். இப்போ நீ சொன்னதை அப்படியே நாங்கள் நம்புறதுக்கு எல்கேஜி குழந்தைகள் இல்லை. இதுதான் உண்மை. எனக்கு உண்மையிலே நீங்கள் யாருன்னு தெரியாது. உங்கள் டெலிஃபோன் நம்பர் கூட எனக்கு தெரியாது. விரல் போன போக்கில் டயலில் சில எண்களை தட்டுவேன். மறுமுனையில் ஆண் குரல் கேட்டா ஏதாவது சொல்லி மிரட்டிட்டு ரிசீவரை வச்சிடுவேன். இந்த விளையாட்டை ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கேன். இதோ பார், இந்த கதையெல்லாம் எங்ககிட்ட வேண்டாம். எங்களை பற்றின விஷயங்களை உனக்கு சொன்னது யாரு? அம்பையின் கண்களில் இப்பொழுது நீர் பளபளத்தது. சார், என்னை நம்புங்க. உங்களை பற்றின எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. உங்கள் 2 பேரையும் இன்னைக்கு தான் முதல் தடவையாக பார்க்குறேன். என்னோட இந்த விளையாட்டை பற்றி என் ரூம்மேட்ஸ் 3 பேருக்கும் கூட தெரியும். நாங்கள் மொத்தம் 4 பேர்னு சொன்னியே, அந்த 3 பேரையும் சேர்த்துதானா? ஆமாம் சார். அவங்க பேர் என்ன? வேதா, ராஜலட்சுமி, ராகினி. அவங்க ஃபோட்டோ கூட என்னோட வேனிட்டி பேக்கில் இருக்கு. எங்கே எடு பார்க்கலாம். அம்பை தன் தோளில் தொங்கிக் கொண்டிருந்த வேனிட்டி பேக்கின் சிப்பை திறந்து உள்ளே கையை விட்டு வெளியே எடுத்தாள். விரல்களில் பிஸ்டல் இடம் பிடித்திருந்தது. அத்தியாயம் 18. ஆட்டோ பின்னால் எழுதப்பட்ட வாசகம். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், வாழ்க தமிழ். பாஸ்கரும் தர்மராஜும் பார்வைகள் உறைந்து போய் அம்பையை பார்க்க அவள் கையிலிருந்த பிஸ்டலை உயர்த்தி பிடித்து 2 பேரையும் மாறி மாறி குறி பார்த்தாள். இப்படி ஒரு அம்பையை நீங்க 2 பேருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இல்லையா? தர்மராஜும் பாஸ்கரும் மெல்ல நகர முயல கத்தினாள் அம்பை. 2 பேர்ல எவன் நகர்ந்தாலும் சரி, வலது கால் மூட்டு விநாயகருக்கு போட்ட சிதறு தேங்காயாய் மாறிடும். அம்பையின் வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் தர்மராஜ் அவளை தாக்குவதற்காக பாய முயன்ற வினாடி சைலன்சர் பிஸ்டல் நெருப்பு பொறிகளோடு ஒரு தோட்டாவை அனுப்பி வைக்க தர்மராஜின் வலது கெண்டை காலில் தோட்டா புதைந்தது. நாற்காலியை புரட்டி கொண்டு குப்புற விழுந்தார் தர்மராஜ்.
ஐயோ என்று வலியால் அரட்டிக்கொண்டு ரத்தத்தில் நனைந்த காலோடு தர்மராஜ் கிடக்க பாஸ்கர் வெலவெலத்து போய் நாற்காலிக்கு சாய்ந்தான். அம்பை அவனுக்கு பின்புறமாய் போய் நின்று கொண்டு பாஸ்கரின் இடது பக்கம் காதுக்குள் பிஸ்டலை நுழைத்தாள். இதோ பார், நீ மூச்சு காத்த பலமா விட்டா கூட இந்த பிஸ்டலுக்கு பிடிக்காது. உடனே தோட்டாவை துப்பிடும். வேண்டாம், சுட்டுடாத. நான் சுடாம இருக்கணும்னா நீ ஒவ்வொரு உண்மையையும் பலாசுல மாதிரி எடுத்து வைக்கணும். பாஸ்கரன் வியர்த்தான். உண்மையா? என்ன உண்மை? போலீஸ் இன்ஸ்பெக்டர் தர்மராஜ் உதவியோடு நீ பண்ற எல்லா சட்டவிரோத காரியங்களும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அரசல் புரசலா தெரியும். உன்னையும் தர்மராஜையும் இப்படி கையும் களவுமா பிடிக்கத்தான் என்ன மாதிரியான அம்பைகளை போலீஸோட இன்டெலிஜென்ட் விங் நியமனம் பண்ணியிருக்கு. இம்மூவபிள் ஷேடோ ஸ்குவாட், தமிழ்ல சொல்லணும்னா நகராத நிழல் படை. இந்த ஸ்குவாடில் முக்கியமா பெண்கள் தான் இருக்காங்க. இந்த பெண்கள் பல்வேறு வயதுகளில் பல்வேறு வேலைகளில் இருப்பாங்க. நர்ஸாக, டீச்சராக, ஒரு மில் தொழிலாளியாக. எனக்கு கொடுக்கப்பட்டது மாணவி வேடம். நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்பது கல்லூரி முதல்வருக்கும் ஹாஸ்டல் வார்டனுக்கும் மட்டுமே தெரியும். என் பேர்ல மற்ற மாணவிகளுக்கு ஒரு பிடிப்பு ஏற்படணும் என்பதற்காக என்ன பத்தின எக்ஸ்ட்ரா கதைகளையும் சேர்த்துக்கிறது உண்டு. அதன்படி எனக்கு கல்யாணமாகி கணவன் இருப்பது போலவும் அந்த கணவனோடு வாழ பிடிக்காமல் வெளியே வந்து கல்லூரி படிப்பை தொடர்வது போலவும் ஒரு கதை உண்டு. இப்படி ஒரு கல்லூரி மாணவியா நான் நாட்களை கடத்திக்கிட்டே இருந்தாலும் அவ்வப்பொழுது டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு தகவல் வரும். சில டெலிபோன் எண்களை எனக்கு கொடுப்பார்கள். அந்த நம்பர்களுக்கு ஃபோன் பண்ணி அடிக்கடி சீண்டி பார்ப்பேன். உண்மையிலேயே தப்பு பண்ணாதவங்க என்னோட ஃபோன் கால்களை பொருட்படுத்த மாட்டாங்க. ஆனா தப்பு பண்ணினவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. தங்கள் டெலிபோன்களோடு ஐடி காலர்களை இணைத்து என்னோட நம்பரை கண்டுபிடிச்சி என்னை மடக்க பார்ப்பாங்க. இப்ப நீங்க பண்ணின கூரியர் டிராமா மாதிரி. நான் ஹாஸ்டலை விட்டு புறப்படும் பொழுதே என்னோட டிபார்ட்மெண்டான இன்டெலிஜென்ஸ் விங்குக்கு தகவல் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். இந்நேரம் அவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அம்பை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே பாஸ்கருக்கு பக்கத்தில் இருந்த கார்ட்லெஸ் எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் போன் கணைத்து கூப்பிட்டுது. அம்பை சொன்னால், இந்த சமயத்துல போன் வருதுன்னா அது முக்கியமான போனாகத்தான் இருக்கணும். எடுத்து பேசு பாஸ்கரா. பேச்சு நிறுத்தக்கூடாது. ரிசீவரை வைக்கவும் கூடாது. எடுத்து பேசு. பாஸ்கர் ரிசீவரை எடுத்து காதுக்கு வைத்த வினாடி அம்பை டெலிபோனில் பொருத்தி இருந்த எஸ்பி போன் பட்டனை தட்ட மறுமுனையில் பேசுபவரின் குரல் ஸ்பீக்கர் மூலமாக கேட்டது. ஹலோ, யாரு? பாஸ்கர் முனகினான். சார், நான் பொன்னையன், கான்ஸ்டபிள். என்ன, இன்ஸ்பெக்டர் பக்கத்துல இருக்காரா சார்? அம்பையின் கையில் இருந்த பிஸ்டல் பாஸ்கரின் இன்னொரு காதை குழந்தது. என்னன்னு கேளு. இருக்கார். என்ன விஷயம்? சார், நாம் நினைக்கிற மாதிரி பீட்டரோட மனைவி காஞ்சனாவை கொல்ல முடியாது சார். ஐசியூ யூனிட்டுக்குள்ள யாரையும் அலோவ் பண்ண வேண்டாம்னு டாக்டர் சொல்லியிருக்கார். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஐசியூ யூனிட்டுக்குள்ள நுழைய முடியல சார். பாஸ்கர் எதுவுமே பேச முடியாமல் வியர்த்து வழிய மறுமுனையில் பொன்னையனின் குரல் தொடர்ந்தது. சார், நீங்க உங்க மனைவி முள்ளக்கொடியை கொலை பண்ணதை பார்த்த ஒரே சாட்சி அந்த காஞ்சனா தான். வேறு யாரும் கிடையாது. அதனால நீங்க பயப்படாம இருங்க. நான் எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில். அம்பை பாஸ்கரின் தலையை ஒரு தட்டு தட்டினாள். ஓ, இப்படி ஒரு கொலைப்படலம் வேற இருக்கா? சொன்ன அம்பை பாஸ்கரின் கையில் இருந்த ரிசீவரை வாங்கினாள். மிஸ்டர் பொன்னையன், உங்களோட 2 எஜமானர்களும் இப்ப போலீஸ் இன்டெலிஜென்ஸ் விங் பிடியில். நீங்கள் சமயத்தில் போன் பண்ணி உங்க 3 பேர் சார்பா வாக்குமூலம் கொடுத்திருக்கீங்க. இந்த சேவையை பாராட்டி உங்களுக்கு ஜனாதிபதி விருது கொடுக்க சிபாரிசு பண்ணலாம்னு இருக்கேன். மறுமுனையில் பொன்னையனுக்கு குரல் கமறியது. நீங்க யாரு? காளியாத்தா. காளியாத்தாவை நீங்க நேர்ல பார்த்ததில்லையே. இப்ப வரேன். டெலிபோனை அணைத்து அம்பை தன்னுடைய செல்போனை எடுத்து தன்னுடைய டிபார்ட்மெண்ட் ஆட்களான IWக்கு தகவல் கொடுத்தாள். ஸ்குவாட் கெட் இன். அத்தியாயம் 19. ஆட்டோ பின்னால் எழுதப்பட்ட வாசகம். எந்த தவறுகள் செய்யப்பட்டாலும் யாரேனும் ஒருவர் பார்த்து விடுவதை தவிர்க்க முடியாது. பார்க்கப்படாத தவறே இந்த உலகத்தில் இல்லை. நீ சரியான பாதையில் போகிற வரைக்கும் யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை. காஞ்சனா சரியாய் 11:05 மணிக்கு கண் விழித்தாள். முதலில் அவளுக்கு கிடைத்த முகம் பீட்டர். என்னங்க? காஞ்சனாவின் கை மெல்ல உயர்ந்து பீட்டரின் கன்னத்தை நோக்கி போயிற்று. பீட்டர் அவளுடைய கையை பற்றி கொண்டான். பயப்படாத காஞ்சனா. பாஸ்கர், அந்த இன்ஸ்பெக்டர் தர்மராஜ் இப்போ லாக்கப்ல இருக்காங்க. பக்கத்தில் இருந்த பாலச்சந்திரன் புன்னகைத்தார். சிஸ்டர்,
அந்த கடவுள் உங்களை காப்பாத்திட்டார். தலைமாட்டில் நின்றிருந்த அம்பை குறுக்கிட்டாள். ஹலோ காஞ்சனா, நான் அம்பை. உங்களை காப்பாத்தினது கடவுள் இல்லை, பாலச்சந்திரன் தான். அவர் மட்டும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அந்த ராத்திரி வேளையில் உங்கள் கணவர்கிட்ட பணம் வேணும்னு கேட்காம இருந்திருந்தா உங்க கணவர் ரயில் ஏறி போயிருப்பார். பாஸ்கர் உங்களை தூக்கிட்டு போய் குழியில போட்டு மூடியிருப்பான். சோ உங்களை காப்பாத்தினது பாலச்சந்திரன் தான். கிடையாது என்றார் பக்கத்தில் நின்றிருந்த டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. அம்பை கேட்டாள், பின்ன யார் டாக்டர்? தர்மம். தர்மமா? எஸ். பாலச்சந்திரன் பீட்டரை ரயில்வே ஸ்டேஷன்ல சந்திச்சு பணம் வேணும்னு கேட்டதுமே இல்லைன்னு சொல்லி தட்டி கழிக்காம பணம் தரேன்னு சொன்னாரே, அந்த தர்ம குணம் தான் காஞ்சனாவை காப்பாத்தியிருக்கு. பணம் இல்லைன்னு பீட்டர் சொல்லியிருந்தா காஞ்சனா இந்நேரம் இல்லை. யூ ஆர் கரெக்ட் டாக்டர். டாக்டரின் கையை பிடித்து குலுக்கினாள் அம்பை. என்ன நண்பர்களே, கதை கேட்டீங்களா? இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு தடவையும் கதை படிக்கும்பொழுது இந்த கதையோட முடிவு இப்படி இருக்கும், இல்லை கொலைக்காரங்க இப்படி இருப்பாங்களே, இப்படி மாட்டுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது கெஸ் பண்ணியிருப்பேன். பட் இந்த கதையில் இன்றைக்கி நான் கெஸ் பண்ணது எல்லாமே தப்பாக முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.